அஹ், எப்பொருள் யார் யார் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. காண்பதறிவு. நேற்று ம், விண்வெளி வாழ்க்கை அப்படிலாம் பேசுறோம்ல, விண்வெளி வாழ்க்கை, ஸ்பேஸ் ம், லைஃப், ம், ம், அது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அஹ், ம், விண்வெளியில காற்றும் நீரும் இருந்தால் போதுமானது. இப்போ அதுக்கு நம்ம காற்று நீர் எடுத்துட்டு போயிடுறாங்க. எடுத்துட்டு போயிட்டு இப்போ ம், வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. கூட ம், உணவை எடுத்துட்டு போறாங்க அவங்க. ம், இதுதான் அடிப்படை. விண்வெளியில ஒரு செயற்கையா வீடு கட்டுறாங்க. விண்வெளியினுடைய சூழலை மனிதன் வாழ ம், முடியாது. ஆனால் செயற்கையாக வீட்டில் இருக்கிற மாதிரி, பூமியில இருக்கிற மாதிரி ஒரு ம், உருவாக்கி தான் வாழ்றாங்க. இது அருமையான கண்டுபிடிப்பு இது. ம், இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடு கட்டி வாழ்றோம் இது காலத்துல. ம், அதுக்கு தகுதி உள்ளது உடலாக பூமியிலேயே மாத்திக்கணும். தகுதியுள்ள உடலாக ம். பூமியிலேயே மாத்திட்டு இந்த பரிணாமத்தை வைத்துக்கொண்டு நம்ம அந்த அந்த நாட்டுக்கு போறோம். அதை வந்து நம்ம பூமியிலே செஞ்சு காமிச்சிடலாம். பூமியிலேயே செஞ்சு சரி. காமிச்சிடலாம். ம், வணக்கம் ஐயா. ஒருத்தர் கேட்டார், அமெரிக்காவில் ஒருத்தர் கேட்டார், வணக்கம், பூமியிலே செஞ்சு காட்டிட்டு வேலை முடிஞ்சுது, நம்ம போய் விண்வெளியில் போய் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. விண்வெளியோட மாதிரி வடிவம் பூமியிலேயே நிறைய பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து காமிச்சோம்னா அவங்க போய்க்குவாங்க நிறைய பேர். இதுதான் விஷயமே. அப்ப பூமியில காற்று நீர் வைத்து வாழலாம். இதே இந்த சூழலுக்கு இங்க பழகிட்டோம்னா இதே மாதிரி செயற்கை வீடுகள் விண்வெளியில் வீடு கட்டும் பொழுது, ஆனா விண்வெளியில் வந்து வாழ முடியாது. ம், விண்வெளியில இப்ப வாழ முடியாது. ஆனா செயற்கை வீடு கட்டிட்டோம்னா விண்வெளி நமக்கு செயற்கை வீடா மாறிடுது. அவ்வளவுதான். ம், ம். இதோட சேர்ந்தார். இதுதான் விஷயமே. இது அமெரிக்கக்காரர் கேட்டார் இல்லையா, அந்த இதே விஷயம்தான். அப்ப செயற்கையாக விண்வெளி செயற்கையான வீடு கட்டுறோம் நாமோ. ம். விண்வெளியில் எப்படி வாழ்றாங்க? பூமியில் இருக்கிற மாதிரி செயற்கையை கட்டிக்கிறாங்களே வீடு. ம். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த பூமியில பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி நைட்ரஜன் புரோட்டீனை மாற்றி காமா கதிர்களை உடம்பு இயக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நாம் ஒரு வருஷம் அங்கே இருந்து காமிச்சோம்னு வச்சுக்கோங்க, 360 நாள் இருந்து காமிச்சோம்னா ஒரு 100 பேர் 50 பேரை ஒரு தடவை 100 குறைஞ்ச வச்சு 100 பேர் செஞ்சு காட்டணும். 100 பேர் செஞ்சு காமிச்சோம்னா அவன் வந்து பரிணாமத்தினுடைய அடுத்த ஏன்னா பரிணாமத்தோட அடுத்த வளர்ச்சி தான் வந்து மனிதன் குடியேறது. அது அப்படி கூட்டம் கூட்டமாக குடியேறது. அதுக்கு உலகமெல்லாம் ஒத்துக்கிட்டு நம்ம இங்கேயே நோயற்ற வாழ்வு வாழ்ந்து காட்டி மரணமில்லா பெருவாழ்வு. மரணம் இல்லைங்கிறது விஷயமாச்சு. ஒருத்தர் செஞ்சு அதை வந்து அபூர்வம். அத்தனை பேரும் செஞ்சோம்னா அது சாதாரண பழக்கம். கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்க திருடவச்சந்தர். ஆ ஐயா, அது இப்போ இப்போ நம்ம வந்து வெளியில தேடிக்கிட்டே போறோம். இப்ப சயின்டிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சயின்டிஸ்ட் வந்து வெளிய தேடுறது ஆராய்ச்சி. ம் சயின்டிஸ்ட் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஆராய்ச்சி பண்றது. இப்ப நம்ம வந்து வெளிய ஆராய்ச்சி பண்றோமா, உள்ள ஆராய்ச்சி பண்றோமா அப்படின்ற கேள்வி வருது. ம் இப்ப நீங்க வந்து விண்வெளி குடியேறணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, ம் அது வந்து உள்முகமா போறதா? அது வந்து வெளிமுகமா நம்ம வந்து தேடுறதா? ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப நாம வந்து இந்த மனிதன் காப்பாற்றப்பட வேண்டும்ங்கிறதுக்காக இந்த உள்ள இருக்கிற பிரச்சனை பசி தாக்கத்தை கட்டுப்படுத்திடுறோம். விண்வெளியிலே குடியேறி வாழ்றோம். மனித இனப்பெருக்கத்திற்கான இடம் உண்டு அப்படிங்கிறது தான். அழிவு நிச்சயம் கிடையாது, ஆக்கம் உண்டு. அழிவு வர்றப்ப ஆக்கம் உண்டுங்கிறது தான். இப்போ அழிவு பூமி நோக்கி அழிவு வரப்போது இனப்பெருக்கம் பெருகிட்டே போகும் பொழுது நீங்க ஜனத்தொகை கட்டுப்பாடு போட்டே போவீங்க. ஜனத்தொகை கட்டுப்படுத்துறதுல வரும். இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகளில் வந்து இனப்பெருக்கம் பண்றது இல்லை. யாருமே திருமணமே வேண்டாங்கிற நிலைக்கு மாறிட்டு வருது. அந்த நிலை இந்தியாவுக்கு வந்துடும். இது வந்து இயற்கை நோக்கம் அல்ல. இயற்கை நோக்கம் இனப்பெருக்கம் தான். தான் அழிந்தாலும் தன் குழந்தையை வந்து அழிய விடாம பார்க்குது. மனிதனுடைய இந்த நிலை தெரியாம நடந்தா தேவையில்லாம போடுறான். அப்ப ஆஹ், விண்வெளியில் குடியேற்றம், விண்வெளி குடியிருப்பு அதுதான் சாத்தியம். அதை வந்து நம்ம மாதிரியா நம்ம பூமியில இருந்து காட்டணும். பூமி செயற்கை விண்வெளியில் வந்து ரெண்டே தான் தேவை. காற்று இருந்தால் தேவை, வேற எதுவும் தேவையில்லை. அதுக்காக சூழல் அங்கே உருவாக்கிட்டாங்க. பூமியில வாழ்ற மாதிரியே செயற்கை வீடு கட்டி தான் வாழ்றாங்க. ஆராய்ச்சி மையத்தில் அப்படித்தான். இங்க போகும்பொழுது அந்த பாதுகாப்புடை போட்டு போறாங்க. அந்த பாதுகாப்புடை எல்லாம் யாரும் அங்க போக முடியாது. அப்புறம் வீட்டுக்குள்ள போயிடறப்ப பாதுகாப்புடை கழட்டிடுறாங்க. அந்த வீடே பாதுகாப்பு உடைய மாதிரி அங்க காற்று நீர் எல்லாம் சகமே. பேரு தான் விண்வெளியே தவிர ஆனா அத்தனையும் பூமி இருக்கிற அத்தனை சவரியும் அங்க இருக்குது. அந்த மாதிரி மாறுறோம். இதைத்தான் நம்ம வந்து என்ன பண்றோம் எதிர்காலத்துல செயற்கை வீடுகள் நமக்கு தேவையான மினரல்ஸ் வந்து நிறைய வந்து குறுங்கோள்ல நிறைய இருக்கு. கோள்களை நிறைய இருக்கு. அஸ்டராய்டு பெல்ட்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கிற மெட்டல்லாம் எடுத்து நம்ம வீடு கட்டி வாழலாம். அங்க செலவே கம்மி. அங்க வந்து எந்த கெடுதலும் பண்ணாது. ஏன்னா உங்களுக்கு வந்து அங்க இந்த மாதிரி எல்லாம் அங்க ஈர்ப்பு விஷயம் கிடையாதுனால நம்ம ஒரு பெரிய பாறையவே கையில் இழுத்துட்டு வந்துடலாம்.
ஒரு பெரிய குறுங்கோலையே வந்து கையில கட்டி இழுத்துட்டு வந்துடலாம், கையிலேயே இழுத்துட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு என்னமோ பண்றான் பாருங்க அதெல்லாம். அப்ப அங்க விண்வெளியில மிதவை வீடுகள் தான். அப்ப அந்த ஃப்ளோட்டிங் காலனிஸ், இது ஏற்கனவே நான் பேசியிருக்கோம். ஃப்ளோட்டிங் காலனிஸ், விண்வெளியில் மிதவை வீடு கட்டி வாழ்றோம். அதுக்கு வந்து நம்ம விஞ்ஞானி ஒத்துழைக்கிறாங்க, நம்ம விஞ்ஞானிக்கு ஒத்துழைக்கிறோம். அவ்வளவுதான். ஏன்னா உடம்பு மாறுது, மாற்றத்தை நோக்கி போகுது. அப்படிங்கிறத மாறாம இருக்கிறத அந்த வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை. அது வாழ்ந்து காட்டணும், யோகிகள் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. நாம என்ன பண்றோம், யோகிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இருட்டிலேயே அந்த குகையில அப்படியே இருந்திருக்கிறாங்க. குகையிலன்னா என்ன தெரியுமா, இருட்டு. அப்படி குகையில தான் அமைதியா இருக்க முடியும். அப்ப அந்த ம். அந்த யோகிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா விண்வெளியிலிருந்து வரக்கூடிய சக்தியை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே. அது இப்ப இந்த காரணமா இப்ப நீங்க சொல்றீங்களே இந்த கருத்தை உங்களுக்குள்ள முன் வச்சது யாரு ஃபர்ஸ்ட்? வெங்கடேசன். ஓகே. அவர் ஃபர்ஸ்ட் சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள என்ன கேள்வி இருந்தது? சரிதான், இது ஆச்சரியமா தான் இருந்தது. சரிதான், ஆச்சரியமா இருந்தது. ஓ, நமக்கு இனப்பெருக்கம் தேவையில்லவா? இனப்பெருக்கம் செய்வதற்கு தான் கண்டங்கள் விட்டு போறாங்க. இனப்பெருக்கம் செய்வதற்கு தான் புது புது கண்டத்தை கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு தான் வந்தாங்க. அப்ப அந்த குடியேற்றங்கிறது அது யாரும் தவிர்க்க முடியாது. அதனாலதான் நம்ம வந்து ம். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம், அதுக்கு தான் நம்ம வந்து இனப்பெருக்கம் பண்ணணும். அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கை கொண்டு வந்தோம். குழந்தைகள் எப்படி இருக்கணும், திருவள்ளுவர் வந்து குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும், குழந்தை எப்படி இருக்கணும், வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சு திருவள்ளுவர் எழுதினார். அதனாலதான் பெருமவற்றில் யாவர் விதல். ஆனா வெள்ளைக்காரனுக்கு அதெல்லாம் தெரியாது, என்னன்னே தெரியாது. அவன் விண்வெளி குருட்டனே கண்டுபிடிச்சிருக்கானே தவிர நம்ம வந்து அது நல்ல வழியே திருப்பணும், விஞ்ஞானத்தை நல்லதுக்கு திருப்பணும். அவன் அழிவுக்கு ஓகேங்க. பயன்படுத்தல, நம்ம ஆக்கத்துக்கு பயன்படுத்தணும். ம். ஓகேங்க. மன்னிக்கணும் ஐயா. இப்போ வெங்கடேசன் ஐயாக்கு இந்த கருத்தை அவர் உள்ள இருந்து வந்ததா, இல்லாட்டி அவருக்கு வேற யாருன்னா சொல்லியிருப்பாங்கன்றீங்களா? அவர் உள்ள இருந்து வந்தாதான். அவருக்குள்ள இருந்து வந்த ஒரு விஷயம் தான். அது சரிதான். ஓகே. எல்லாரும் பிரச்சனைக்கு தீர்வு காணுவாங்கல்ல, அதுதான். இப்போ ஒண்ணும் இல்லை, ம். அந்த பெரஸ்ட்ரைக்கா அப்படின்னு அந்த அவர் பேர் வந்து கான்ஸ்டான்டினோ ஜுலாக்ஸ்கி அப்படின்னு ஒருத்தர் விஞ்ஞானி. அவர் அந்த ஜுலாக்ஸ்கிங்கிற விஞ்ஞானி தான் வந்து முதல் 1857 ரஷ்யாவில் வந்து மனிதனுக்கு விண்வெளிக்கு குடியேற வேணும்னு கண்டுபிடிச்சார். 1857 1857 1957 நினைக்கிறேன். 1857 1855 என்னமோ பட் ஆனா அவங்க கண்டுபிடிக்கும் பொழுது அவங்க அந்த கருத்தை முன்வைக்கும் போது உடம்பை சுத்தம் செய்து அங்க போக முடியும் அப்படின்ற கருத்தை வச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஓகே. விண்வெளியில போய் குடியேறலாம், விண்வெளிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னது அந்த கான்ஸ்டான்டினோ ஜுலாக்ஸ்கி, சுலாஸ்கியோ. அவர் தான் வந்து இந்த மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கணும்னாரு. முதல்ல ராக்கெட் தத்துவத்தை அவங்க உருவாக்குறாங்க. ராக்கெட்னா என்னன்னா, ராக்கெட்டை நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே பயன்படுத்தியாச்சு. ராக்கெட்ல நம்ம சுரபானம் ஏவுகணை எப்போ கண்டுபிடிச்சாச்சு. சுரபான ஏவுகணை கண்டுபிடிச்சு போரே செஞ்சிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்த போரே செஞ்சிருக்கிறாங்க. வெடிகுண்டு கண்டுபிடிக்கிறதுல தமிழ்நாட்டில் வந்தாச்சு. வெடி தயாரிக்கிறது, வெடிகுண்டு தயாரிக்கிறதுல அதெல்லாம் எப்போ வந்தாச்சு. அவங்க தான் மருது சகோதரர்கள் கூட போர்ல பயன்படுத்தினாங்க, ராக்கெட்டை பயன்படுத்தினாங்க. மருது சகோதரர்கள், எரிகணைன்னு பேரு. பார்த்தா வச்சு சர்றன்னு போய் டமார்னு வெடிங்க. அதில் சித்தர்கள் கண்டுபிடிச்சு கொடுத்தாதான். அது பூரா கந்தகம் தான். கந்தகம், வெடிப்பு, இதெல்லாம் கந்தகம், வெடிப்பு, கரித்தூள் மூணுமே பண்ணோம்னா வெடிக்கும் சொரபாடம். நாமளும் செய்யலாம், ரொம்ப எளிமையாது. மூங்கில் குச்சியில போட்டுக்கிட்டு, மூங்கில் ஓட்டையில போட்டுட்டு வெடிப்பு, கந்தகம், கரித்தூள் மூணையும் கலக்கி உள்ள போட்டு பற்ற வச்சுன்னா சர்ன்னு போகும் அழகா. அது போக 100 மீட்டருக்கு மேலே போகும். அதான் முதல் கண்டுபிடிச்சாங்க. அதை திப்பு செலுத்தன கூட போரில் பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் இந்த ராக்கெட்டவே என்னடா ராக்கெட்டே இருக்க மாட்டேன் தெரியுதுன்னு அப்புறம் தான் அவங்க இதில் ஆராய்ச்சி பண்ணி இப்போ வந்து ராக்கெட்டு பண்ணுறாங்க. அப்போ தமிழர்கள் சுரபானம் வெடிமருந்து தான், வெடிமருந்து திடப்பொருள். இப்போ வாயு, அப்புறம் திடப்பொருளை பயன்படுத்தினாங்க, இப்போ வாயு பொருள் பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து ராக்கெட் விடுறதுல இருக்குது, தமிழ்நாட்டில் ராக்கெட் விடுறதுல இருக்கு இல்லையா. இப்போ வான வேடிக்கைன்னு சொல்லுவாங்க. வான வேடிக்கையில் அது 10,000 இருக்குது. வான வேடிக்கை வந்து குறைஞ்சபட்சம் 5,000 இருக்கு வான வேடிக்கை. இப்போ இன்னொரு கேள்விங்கய்யா, இப்ப இந்த யோகிகள், இந்த சித்தர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ உங்களுடைய கூற்றுப்படி பார்க்கும்போது இந்த கடவுள்கள் சொல்ற அந்த நிலையை அடைஞ்சவங்க அப்படின்னா முருகராகட்டும் சரி, மிச்ச கடவுள்கள் பிற கடவுள்களாகட்டும் சரி, அவங்க சிலையை உருவாக்க வேண்டிய காரணம் என்ன? ஏன்னா அவங்க வந்து சித்தர்கள் யோகிகள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அவங்களும் அந்த நிலையை விட பெரிய பெரிய இதை நோக்கி போயிட்டே இருக்காங்க இல்லையா? ஏன் அவங்களுடைய சிலையை அவங்க நிரூபிக்கல அந்த சிலையா? கோயில் ஸ்தாபனத்துல? கோவில்ல சொல்றேன். கோவில் இப்ப சித்தர் இவர் எடுத்துக்கோங்க, பழனி போகர் எடுத்துக்கோங்க. ம். ஏன் அவருடைய சிலையை அவர் நிரூபிச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் வந்து முருகனுடைய சிலையை நிரூபிக்கிறாரு அப்படின்ற கேள்வி வருது. இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அருவத்தை உருவமா காட்டுறது தான். அருவத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்து, அருவம் சொன்னா புரியாதனால உருவத்தை காமிச்சிட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இவன் உருவத்துல சிக்கிட்டாங்க. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் அப்படிங்கிற மாதிரி. அருவம் சொன்னா புரியாது இல்லையா, அதனால உருவத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. உருவத்தை வச்சு உருவத்துக்கு இவன் பூசணம் பண்ணி உருவத்தை சடங்கா மாத்தி நாசமா போச்சு. அதுதாங்க அங்க அருவத்தை அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கணும், அந்த உருவத்துக்கு ஒரு பெயர் வைக்கணும் அப்படின்றதுக்காக வச்ச பெயரா? இல்லாட்டி வந்து அந்த நபர் நிஜமாலே வாழ்ந்து அந்த நிலையை அடைஞ்சவங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க வருது வாழ்ந்து அப்போ. வாழ்ந்து அடைந்திருப்பாங்க, போயிருப்பாங்க. அந்த அருவத்து தெரியாதனாலதான் உருவத்தை வச்சானுங்க. அந்த உருவச் சிலை எப்படி இருக்கும்னு கண்டுபிடிச்சு ஒரு மயன் தான். உலகத்துக்கு முதல் மயன் தான் சிற்பி, தலைமை சிற்பி. அப்ப வந்து அந்த இடுப்பு சிறுத்திருக்கணும்னு எழுதணும். இடுப்பு சிறுத்திருந்தாவே யோக நிலைன்னு அர்த்தம். இப்ப முருகர் அப்ப இடுப்பு சிறுத்து தான் இருக்கும். எல்லாருக்கும் இடுப்பு சிறுத்துதாங்க. இந்த சிலை வடிவமைத்திருந்தா அப்படித்தான். சிலை வடிவமைத்து கொடுத்தவன வாஸ்து சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம் எல்லாம் ஆமா, உலகத்தினுடைய முதல் ஆமா. சிற்ப சாஸ்திரே மயன் தான். என்னுள் வந்ததுதான் அனைத்தும்பா. என்னுள் இருந்து வந்ததுதான் எல்லா உருவங்களும் என்னுள் இருந்து வந்தது அப்படின்னு எழுதுவான். மயன் யாரு? மயன் பேர். ஓ, மயன் மயன் சொல்றாரு. மயன் மயன் அப்படிதான் எழுதுறாரு. அவர்தான் அது தொன்னூல் தொன்னூல் விளக்கம், செந்நூல் விளக்கம், சிற்ப விளக்கம் நிறைய இருக்கு. நீங்க எக்கச்சக்கமா இருக்கு. அவர் கண்டுபிடிச்சது இந்த யோக முறையை அவர் கண்டுபிடிச்சதுதான். இடுப்பு மயன். சிறுத்திருந்தாவே அவங்க நீர்மடுத. இடுப்பு சிறுத்திருந்தாவே அவங்களுக்கு உணவு பழக்கம் இல்லாதவன்னு நடக்கும். உணவு பழக்கமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. உணவு பழக்கத்துல தின்னுதாங்க சாகுறான். ம். தின்னுதானே சாகுறான். அதானே விஷயமே. உணவு பழக்கம் தானே. உணவு எந்த உணவை நீ சாப்பிடலாமே. உணவுங்கிறது வாய் ருசி, வேற ஒண்ணுமே கிடையாது. உணவுன்னா ஆரோக்கியமே கிடையாது. உணவுக்கு ஆரோக்கிய சம்பந்தம், தின்னுட்டு தூங்குறாங்க. உணவுக்கும் ஆரோக்கிய சம்பந்தம் இல்லை. உணவு சாப்பிட்றோம்ல, உணவு சாப்பிட்றதுனால தான் அவன் இறந்துடுறான், வேற ஒண்ணும் இல்லை. உணவு சாப்பிட்றதுக்கு காரணமே வந்து அவன் கோடிக்கணக்கான ஆண்டுகளா அந்த பசிங்கிற உணர்வை வந்து கண்டபடி பொருத்தி பார்த்து செத்து போயிடுறான். அது இயற்கையாகவே சாகாத நிலை இருக்கு. அது 15 வயசுக்கு மேலே தான் புரிந்து கொள்ள முடியும். அங்கேயும் தான் சிக்கல் வருது. அப்ப அந்த குழந்தைகளுக்கு 15 வயசு வரைக்கும் அந்த அந்த விஷத்தை வந்து விஷத்தை இறக்க தெரியாது. நாம தான் விஷத்தை இறக்க விடுற மாதிரி உணவையே வந்து உட்கொள்றதுன்னு பேரும். அந்த விஷம் சுரக்க மடத்திலேயே தள்ளிட்டு வர்றது. அப்போ பழங்களை கொடுத்து வர்றது. தாய்ப்பால் கொடுத்து வளர்க்கணும். தாய்ப்பால் கொடுத்து பண்ணிட்டே இருப்பான் அந்த பருவம். அதுக்கப்புறம் பெருசாகிறப்ப பழங்கள் கொடுத்து அந்த விஷத்தை இறக்கி விட்டே இருக்கணும். 15 வயசு வரைக்கும் அந்த பழத்தை கொடுத்து பழக்கிட்டே இருக்கணும். 5 வயசுக்கு அப்புறம் அந்த பழத்தை எடுத்துடுறோம். அவ்வளவுதான். பழம் கொடுக்கறது அது இயற்கையாக அது குழந்தை மாறிக்கும். ரொம்ப சிம்பிள் இது. அப்புறம் அவன் கடுமையான வேலை செய்யறப்ப போதைப் பொருளை பயன்படுத்திக்கிறான். அவ்வளோ கூடுதலாக வேலை செய்யறப்ப போதைப் பொருளை பழகிட்டு அது வேலை இல்லாத கொடுத்து மறுபடியும் உடம்பு சுத்தம் பண்ணிட்டு வாழ்றான். இப்போ வீட்டில் என்ன பண்ணணுமோ நம்மளுக்கு அத்தனை வகையான உலக பொம்மைகளும் எல்லாமே விண்வெளியில் இருக்கு. அங்கேருந்து ஒவ்வொரு கோள்கள் இருந்து நம்ம உலோகத்தை வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்து பூமியுமா செயற்கை உருவாக்கி 35 டிகிரி. இப்போ அங்கே வந்து 275 டிகிரி இருக்கு. காற்று கிடையாது, நீர் கிடையாது, எதுன்னு கிடையாது. எல்லாம் பூமியிலேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம். பூமியிலேருந்து காற்று நீர் எடுத்துகிட்டு போய் நம்ம பண்ணிக்கலாம். அங்கே போய் விவசாயம் வேற பண்ணணும், அது வேற இருக்கு. திருமணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், எல்லாம் இருக்கு. பூமியில பண்றது அப்படியே அங்கே பண்றோம். என்ன உணவு பழக்கம் இருக்காது. அவ்வளவுதான். குழந்தைகளுக்கு உணவு பழக்கம் உண்டு, நம்மளுக்கு உணவு பழக்கம் கிடையாது. குழந்தைகளுக்கு உணவு பழக்கம் உண்டு, நம்மளுக்கு உணவு பழக்கம் இல்லை. குழந்தைகளுக்கு உணவு பழக்கம் உண்டு, நமக்கு உணவு பழக்கம் கிடையாது. குழந்தைகளுக்கு இந்த உணவு பழக்கத்தை விட தெரியாது. அவனுக்கு 15 ஆண்டுகளுக்கு அவனுக்கு கீரைகள், இப்போ கீரைகள் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. கீரைகள், காய்கள், கனிகள் உற்பத்தி பண்ணி உயிர் முளைக்குதான்னு பார்த்துட்டானுங்க. இதெல்லாம் ரஷ்யாக்கார ஏற்கனவே பண்ணாதான், சைனா அமெரிக்காவும் பண்ணாதான், இந்தியாவும் பண்ணி பார்த்துட்டாங்க. அங்க விண்வெளியில் எது முளைக்குது? எல்லாமே முளைக்குதுன்ட்டானுங்களே. அது மட்டும் இல்லை, இவனாவது காப்பி அடிக்கிறான், இஸ்ரோக்காரன் காப்பி அடிக்கிறான். ஆனால் நாசா விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்க, அமெரிக்காவில் அப்போ முதல் சந்திரன் நிலாவில் இறங்குறப்ப அப்பவே வந்து எத்தனையோ கிலோ, 100 கிலோ மண், 200 கிலோ மண் எடுத்துட்டு வந்தான். அந்த மண் எடுத்து விதை போட்டு பார்த்துட்டு அதுவும் முளைச்சிருச்சு. அந்த மண்ணிலே முளைக்குது. பெரிய ஆராய்ச்சி. இப்பதான் ஆராய்ச்சி பண்ணானுங்க. அதாவது
இந்த கோயில் கோபுரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டவர்ன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கோபுரமே வடிவமே பாத்தீங்கன்னா அங்க விண்வெளியில குடியேறமத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆமா, இந்த விண்வெளி இந்த அந்த முக்கோணமா இருக்கிறது காரணமே, முக்கோணத்துல அம்பு எங்க இருக்குது? அந்த முனை வந்து எதை நோக்கி இருக்குது? வானத்தை நோக்கி தான் இருக்குது. மேல மேல வானத்தை நோக்கி இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு நமக்கு குறிப்பா சொல்ற அந்த வானத்தை நோக்கி விண்வெளியில தான் போகணும் நம்ம அப்படிங்கிறதா, இருக்கணும். வானத்தை நோக்கி போகிறதுக்கு தான் இந்த கூம்பு வடிவத்தை வச்சாங்க. ம். அம்புக்குறி இப்ப அந்த அம்புக்குறியில காஞ்சிபுரத்துல அந்த வரதராஜ பெருமாள் கோயில் பாத்தீங்கன்னா ஒரு 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 பாகமுமே ரொட்டேட் ஆகுற பாகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதீப்னு சொல்லிட்டு அந்த யூடியூப்ல இருக்கிறாரு அவரு. அவர் அந்த கோயிலை பத்தி ஃபுல்லா கோயிலை பத்தி ஆராய்ச்சி பண்றவர் தான். அந்த ம், ஹோல் கோயிலுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பார்ட்டுமே சுத்தம். அந்த ம், ஹோல் கோயிலோட இதுவுமே சுத்தம் அப்படின்றாரு. ம், இப்ப நீங்க எனக்கு விண்வெளியில குடியேறணும்னு சொல்லும்போது எனக்கு வந்து அந்த பாயிண்ட் கனெக்ட் ஆகுது. ம். ஏன்னா அந்த ஹோல் கோயிலுமே பாத்தீங்கன்னா வந்து ரொட்டேட் ஆகுற மாதிரி தான் இது பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு. இப்ப நல்ல வேளை எல்லா நாடுகளும் விண்வெளியில் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தனித்தனி விண்வெளியில் வீடு கட்டிட்டாங்க. இப்ப பொதுவாக வீடு கட்டியிருக்காங்க ஆராய்ச்சி மையம். ம். ஆராய்ச்சி மையங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. ஆராய்ச்சி மையங்கிறது ஒண்ணுமே கிடையாது. வீட்டுல உட்காந்து ஆராய்ச்சி பண்றீங்க, அவ்வளவுதான். அங்க புது அப்ப புது ஆல்ரெடி முன்னாடியே இருந்திருக்கான சாத்தியம் இருக்குங்களாயா? ஆல்ரெடியே விண்வெளியில குடி புகுந்து இருக்கிறதுக்கான மனிதர்கள் இப்ப கோயில்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த டவரை வச்சு பார்க்கும் பொழுது இப்போ ஆ, நம்ம தமிழ் மக்கள் அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி அதெல்லாம் வருது. இல்லை, அதெல்லாம் இல்லை. Okay. சும்மா கதை அதெல்லாம். விண்வெளிக்கு போகலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் செய்திகளா இருக்கு. விண்வெளிக்கு போகலாம், விண்வெளிக்கு போகலாம், விண்வெளியில வாழலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே செய்தி வந்தாச்சு. அதுதான் என்னென்ன ம். கற்பனை. இந்த புராண கதையில விண்வெளியில் குடியிருக்க மாதிரி புராண கற்பனை நிறைய இருக்கு. ம். புராண கதைகளே வந்து விண்வெளி பத்தி பேசல, விண்வெளியில் குடியிருக்கிறது, ஆகாய மார்க்கம் எல்லாம் எல்லாம் வந்தாச்சு. கற்பனையே பேசிட்டு இருந்தாங்க, அது நிஜமாயிடுச்சு. இப்போ இப்ப அகத்தியர் கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு கூம்பு மாதிரி ஒண்ணு இப்ப எப்படி வந்து நம்ம ராக்கெட்ல உட்கார்ந்து போறோமோ அது மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணி அது உள்ள உட்கார்ற மாதிரி சிலைகள் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் இருந்தேன் இருக்கலாம், நானு. அதெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் நிச்சயமா மனிதனுடைய இருக்கலாம். கற்பனையா, அதெல்லாம் இருக்கலாம். எல்லாமே சாத்தியம்தான். எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லாமே சாத்தியம்தான். அது இப்போ அப்ப காலம் வந்துருச்சு இல்லையா? இப்ப எல்லாம் அவங்க சொல்றதா இப்ப நடக்குதே இல்லையா? அப்படியே வச்சுட்டாலும் கூட நடக்குது. அது அதுதான் நான் கேட்கிறேன். அப்ப முன்னாடி மனிதர்கள் டிராவல் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற வந்து பரகாய பிரவேசம் இதெல்லாம் வந்து இருந்திருக்கிறதுனா எல்லாமே வந்து இருந்திருக்கும். இதோட சயின்ஸ் தானே. இப்போ வந்து அது அறிவியலை எல்லாத்துக்கும் கொண்டு வரோம். ஓகே. வேற இந்த ஒளித்துகள் மூலமா பண்ணியிருப்பாங்க. நாம நேரடியாக ஒயர் மூலமா பண்றோம், அவ்வளவுதான். நேரடி கனெக்ஷன் எல்லாம் ஒயர் வச்சு பண்றோம், வழிவாக்குறோம். நாளைக்கு வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயரே இல்லாம தகவல் தொடர்புல வந்துடும். இப்போ ஒயர் இல்லாம தகவல் தொடர்பு வர மாதிரி எல்லாமே வந்துடும். எல்லாமே மனிதனுடைய கற்பனை தான். அவன் மனிதன் வந்து அண்டத்திலிருந்து வந்தவன் தான். அவன் அண்டத்துக்கு திருப்பி குடும்பத்தோடு போகும்னு நினைக்கிறேன். அந்த குடும்பத்தோடு போறதுக்கு இந்த பரிணாமம் அதுக்கு உதவி செய்யும். அண்ட் இன்னொன்னு கேட்கணுங்கய்யா. இப்போ அந்த மகாபாரதம் அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த சவுண்டை வச்சு கிரியேட் பண்ண உடனே அந்த சவுண்ட் மூலியமா ஒரு மந்திர உச்சாடனம் பண்ணும்போது ஒரு 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 ஆயுதமா உருவாச்சு. இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து லைட்டை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இயங்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் இருந்தது. இப்ப சவுண்டோட டெக்னாலஜி ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இப்ப நம்ம யூஸ் பண்றதெல்லாம் லைட்டோட டெக்னாலஜி இல்லையா? ஆமா. சோ அப்போ அது வந்து கம்ப்ளீட்டா சவுண்ட் பேஸ் பண்ணி இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சவுண்டுக்கும் லைட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஐ மீன் நம்மளுடைய லாஜிக் இப்ப நம்ம இந்த மொபைல் யூஸ் பண்றோம்னா இது ஃபுல்லாவே வந்து லைட்டோட டெக்னாலஜி தான் யூஸ் ஆகுது. எல்லாமே அணுவோட. அப்ப யூஸ் பண்ணது எல்லாமே சவுண்டோட டெக்னாலஜி. சோ அது ஃபுல்லாவே முடிஞ்சு போச்சு. அந்த ஏரா ஃபுல்லாவே முடிஞ்சு போச்சு. அப்ப இப்ப நம்ம ஆரம்பிக்கிறது ஃபுல்லாவே ஒரு லைட்டோட டெக்னாலஜி தான். லைட் பண்றோம் இல்லையா? லைட்ல அதை விட இன்னொன்று இருக்குது. லைட்டோட அட்வான்ஸா ஒளித்துகள் இருக்கு. ஒளித்துகள், போட்டான். போட்டான் மட்டுமே ஒளித்துகளை வச்சு பண்ணிடலாம். ஒளித்துகளை வச்சு பண்ண போறப்ப நம்ம பேசாத ஒளித்துகள் தான். உடம்பே ஒளித்துகள்ல தான் இயங்கிட்டு இருக்கு. ஒளித்துகளுக்கு மூலமா தகவல் கொடுத்துருக்கு. நீங்க வந்து இந்த ஒளித்துகள் ஒரே ஒரு ஒளித்துகள் இருந்தா போது எல்லா பக்கம் அது வேலை செய்யும். அப்ப அந்த புஷ்பக விமானம் அந்த ராவணன் யூஸ் பண்ண அந்த கருவி எல்லாம் அதெல்லாம் அப்ப நிஜம்தான் அப்படின்றத ஒரு வருதா? இல்லாட்டி வந்து அதெல்லாம் ஒரு கற்பனை. இப்படிலாம் போயிருக்கலாம், இப்படிலாம் போலான்னு சொல்றான் பாருங்க. அது மிகப்பெரிய ஆராய்ச்சி. அது இந்த இதெல்லாம் நீ முதலே பண்ணியிருக்கணும். முதலே அப்ப இருந்தே நீங்க அதுல நமக்கு என்ன ரிசர்ச் கிடையாதுன்றதை விட
மைண்ட் அந்த அளவுக்கு யாருமே வந்து முன்னெடுத்து எடுத்துட்டு போகல பதிவு பண்ணிட்டாங்க. அப்படின்றதா இல்லாட்டி வந்து விண்வெளிக்கு போக முடியும். எப்படி போறோம், எப்படி பறந்தோம்லாம் இருக்குது. நேரா வந்து கொஞ்சம் இந்த ஓடுதல பாதை வந்து அப்படியே ஏறி மேல போறது. அப்படி பாடலே எழுதுறாரு, கம்பரே எழுதுறாரு. ஓடுதல பாதை எழுதியிருக்காரு. அப்ப இதெல்லாம் வந்து கற்பனை பண்ணியிருக்காங்க. அங்க போகணும் அப்படிங்கிறது தான். அதாவது பூமியில பிரச்சனை வந்தா அங்க போகணும் அப்படிங்கிறது திருவள்ளுவரே 353 எழுதுறாரு. சந்தேகம் நீங்கினால் வானத்தை வசப்படுத்தல் எழுதுறாரு. 353வது பாடல். 353வது பாடல்ல 353வது பாடல்ல பாத்தீங்கன்னா, பசி தாகம் கட்டுப்படுத்தினால் விண்வெளி வசப்படுத்தலாம் எழுதியிருக்காரு. அது என்னுடைய தனிப்பட்ட முறையை கருத்து. 353வது பாடல். வெங்கடேசன் வந்து அது பண்ணல. நான் 353வது பாடலை நான் ஒரு 20 வருஷம் தான் சொல்றேன். அது ஐயம்னா பசின்னு அர்த்தம். பசி நீங்கப்பட்டால் விண்வெளிக்கு போகலாம். ஐயம்னா சந்தேகம். அது நூற்றுக்கணக்கான அதாவது ஒரு சொல் குறித்த பரப்பொருள். அது ஒரு சொல் குறித்த பல பொருள்னு ஒன்று இருக்கு தமிழ்ல. மற்ற எந்த நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா மற்ற ஆங்கிலத்தில் கூட பல பொருளுக்கு ஒரு சொல் இருக்கும். ஒரு சொல் வச்சுட்டோம்னா வெவ்வேறு பொருளை கொடுக்குது இல்லையா? கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா போலன்னு கொடுக்கும், ஏசுனா மாதிரி கொடுக்கும், ஏசுனா டைம்னு என்னமோ சொல்றாங்க. அந்த மாதிரி தான் நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஐயங்கிறது ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வான நனிய துடைத்து. வையத்தை விட வானம் பக்கத்தால் இருக்கும் எழுதியிருக்காரு. வானம் உண்டு, வானத்தை வசியப்படுத்தலாம்னு அர்த்தம். அப்போ சந்தேகம் நீங்கினால் வானத்தை வசியப்படுத்தலாம். சந்தேகங்கிறது பசி. பசினாவே சந்தேகம் தான். பசிங்கிறது ஒரு உணர்வு. அப்போ நம்ம அதில் மாட்டிக்கிட்டு விஷத்தை போட்டு சாகிறோம். பசிங்கிறது ஒரு உணர்வு. அதுக்கு போய் இறைச்சி திங்கிறது எந்த வகை நியாயம்? அதான் கேள்வி. அப்ப நம்ம அடுத்தடுத்து எதை நோக்கி முன்னோறி போகணும் அப்படின்றத திருவள்ளுவர் சொல்லியாச்சு. ஆமா, ஏன் சொல்லியிருக்க கூடாது? பசிதாகத்தை கட்டுப்படுத்துன்னு சொல்லியிருக்கா இல்லையா? சோ அப்ப அந்த ஐயம்ன்றது பசிதாகத்தை நீக்கிறது தான். ஆமா, சந்தேகத்தை நீக்கிட்டோம்னா விண்வெளியில போய் குடியிருக்கும் சந்தேகம் இருக்கும் இல்லையா? அங்க எப்படி இருக்கிறது? அந்த சந்தேகத்தை இங்கேயே சரி பண்ணி பார்க்கறது. இங்கேயே சரி பண்ணி பார்த்துட்டு அங்க போறாங்க. இங்கேயே சரி பண்ணி பார்த்துடுறாங்கல்ல. எல்லா மாதிரி இங்கேயே இருக்கும். எல்லா மாதிரியும் வரைபடம் போட்டு பார்த்துட்டு தானே போறானுங்க. வரைபடம் இல்லாம போக முடியாது. வரைபடம் இல்லாம எல்லா மாதிரி இங்க செஞ்சு பார்த்துட்டு தான் போவாங்க. பூமியில எல்லா மாதிரி செஞ்சு பார்த்துட்டு தான் போறாங்க. ஏன்னா அங்க எந்த வகையான பிடிமானம் இல்லை. இப்ப பிடிமானம் இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீடு எப்படி கட்டுறது? அதுதான் வீடு. இப்ப மிதவை வீடு கட்டிட்டோம்னா இப்ப அங்க மிதந்துட்டு தான் இருக்குது. அது வீடு மிதந்துட்டு தான் இருக்குது. சுத்திக்கிட்டே தான் இருக்குது. அது எந்த பாதிப்பு இல்லாம சுத்திட்டு இருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட 70-80 ஆண்டு ஆச்சு, 90 ஆண்டு ஆச்சு, 70 ஆண்டு ஆச்சு. இப்போ சைனாக்கார தனி வீடு கட்டுறான், இந்தியாவும் வீடு கட்டிடும். நாளைக்கு மேலே குடியிருக்கிறது போக்குவரத்து செலவு வந்து குறைவாயிரும். இப்போ இந்த ஹைட்ரஜன் எல்லாம் வந்துருச்சுன்னா தண்ணி எரிபொருளாக மாறிடுதுன்னா எரிபொருள் ஒன்றுமே இல்லை. சர்ன்னு போயிட்டே இருக்கலாம். அங்கே குடியேற்றிட்டே இருக்கலாம். எல்லாரும் அங்கே போய் குடியிருக்க ஆரம்பிச்சிருவாங்க. இனப்பெருக்கம் நடந்துகிட்டே இருக்கு. விவசாயம் வந்து பெரிய ஒவ்வொருத்தரும் 100 ஏக்கர்ல குடியிருக்கலாம். ஒரு ஆளுக்கே 100 ஏக்கரை வீடு இருக்கும். அந்த மாதிரி அப்போ அது ஆர்டிஃபிஷியல் டூம் தான். அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் டூம் கட்டிக்கலாம். செயற்கை என்ன மெட்டல் சும்மா கிடக்குது அங்கே எல்லாம். அந்த மெட்டலை பயன்படுத்தலாம். மெட்டலை படுத்து வீடு கட்டி வாழலாம். இப்போ வீடு கட்டி வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. மெட்டலுக்குள்ள தான் மெட்டல் வீடு தான் இருக்காங்க. அங்கே வீடு காங்கிரீட் வீடே இருக்குது. அங்கே மெட்டல் வீடு தான் எல்லாமே. விண்வெளிக்கிறது போல மெட்டல் வீடு தானுங்க. ராக்கெட்டு விண்வெளிக்கு போற ராக்கெட் எதிரானது மெட்டல் தாங்க. எல்லாமே மெட்டல் தான். அப்ப விண்வெளி குடியிருக்காங்க இல்லையா? போயிட்டு அந்த விண்வெளியில் குடியிருக்கிற அந்த வீடு எதனால ஆனது? மெட்டல் தானே. மெட்டல் ஒண்ணுமே ஆகல. இல்லை இரும்பு தான். இரும்பு அலுமினியம் எல்லாம் வச்சுதான். ஒண்ணுமே ஆகலையே. எல்லாம் விண்வெளில இருந்து வந்தது தானே. மெட்டலுக்கு ஏது சூடு சொரணை? மெட்டல்ல ஒன்றும் ஆகலையே, ஆகக்கூடாது. ஏன்னா அப்ப நம்ம அதுல இருந்து வெளியே வராமையே அங்கேயே நம்ம தங்கிக்கலாம். அந்த மெட்டலோட இதுலயே நம்ம தங்கிக்கலாம் உள்ளேயே. இப்ப நம்ம நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம். செங்கலை மெட்டலா பயன்படுத்தலாம், உலோகத்தை மெட்டலா பயன்படுத்தலாம். ரெண்டும் ஒண்ணு தானே. வீடு தான் பாதுகாக்கப்பட்ட வீடு. அது மெட்டல் வீடு, இது உலோக வீடு. இப்போ மெட்டல் தான். இப்போ எல்லாம் தகர சீட்டெல்லாம் போட்டு குடியிருக்காங்க இல்லையா? இப்பெல்லாம் வந்து யாரு செங்கல் கட்டடம் கட்டுறாங்க? அது தகர வீடுக்கு வந்துட்டாங்க. எல்லாமே தகர வீடு தான். செலவு கம்மி. அதேதான். அங்க வந்து கடுமையா போடுறாங்க. சாதாரண விஷயம் இல்லை. ப்ரெஷர் உள்ள மைனஸுங்க. ஒட்டச்செரிஞ்சிருக்கு. எதை உடச்சிரு?
வெற்றிடம் அங்க ஒட்டச்செரிஞ்சிடங்க என்னது. ம். ம். அதெல்லாம் ஒரு பிச்சை. இங்கேயே வெற்றிடம் செஞ்சு பார்த்துட்டான்ல, வெற்றிடம் செஞ்சு பார்த்துட்டா நாங்க கொண்டு வரோம். வெற்றிடத்தன்மைங்கிறது இருக்கும். வெற்றிடத்தன்மை, பொருள் தன்மை, ரெண்டுமே இருக்கும். வெற்றிடத்துக்கு ஆற்றல் உண்டு, பொருளுக்கு ஆற்றல் உண்டு. வெற்றிடங்கிறது 1 மில்லியன் 1 மில்லியன் கிடையாது. அது நெகட்டிவ் பாசிட்டிவ், இது நெகட்டிவ் பாசிட்டிவ் தான். அது புரிந்து கொள்ள முடியாது, கணக்கு போட்டு புரிஞ்சுக்கிறது. இது கண்ணுல பார்த்து புரிஞ்சுக்கிறது. அது கண்ணுல பார்க்காமயே புரிஞ்சுக்கிறது. கண்ணுல பார்க்காமயே கணக்கு போட்டு புரிஞ்சுக்கிறது. அதனாலதான் வெற்றிடம்ங்கிறது ஒரு சக்தி தான். வெற்றிடம்ங்கிறது ஒண்ணும் இல்லை, பேர் வச்சுட்டு வெற்றி தான். ஆனால் அது மிகப்பெரிய சக்தி. அது அதாவது மிகப்பெரிய சக்தி. அது கண்ணால பார்க்கிற சக்தி, அது கண்ணால பார்க்க முடியாத சக்தி. அதுல நீ வாழ பழகிக்கணும். அப்ப ஜீரோல வாழ பழகிக்கணும். அது சைபர் தான். அதனாலதான் ஒளி அந்த அந்த ஒளி அந்த அந்த வேகத்துல போகுது. அதுக்குள்ளதான் அந்த வேகம் போகுன்னு சொல்றான். மற்றபடி பூமியில அந்த வேகத்துக்கு வராது, பாதியே குறைஞ்சிடும். அந்த ஒளி தான் உயர் வழியா போறப்ப, உயர் வழியா போகுது, செம்பு கம்பி வழியா போகுது. அது போகும்போது என்ன, பாதி வேகம் குறைஞ்சு போகுது. வினாடிக்கு 2 லட்சம், வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர்னா இங்க வினாடிக்கு 2 லட்சம் கிலோமீட்டர், 1 லட்சம் கிலோமீட்டர் வந்து உராய்வுல போகுது. உராய்வு வந்து வேகத்தை நிறுத்திடும். இப்ப எல்லாமே உராய்வுல தான் சுத்திக்கிட்டு இருக்குது. எல்லாம் அதுக்குள்ள ஒரு சின்ன கணக்கு. இப்ப பூமியில அந்த உராய்விலேயே அந்த பூமி ஒரு பக்கம் நிக்காது, அந்த உராய்வுல தான் சுத்திக்கிட்டு இருக்கு. விண்வெளியிலையும் உராய்வு இருக்கு. அந்த உராய்வோட ஃபோர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால சுத்திக்கிட்டே இருக்கு. இயற்கை உண்டாக்குனது அதெல்லாம். இன்னைக்கும் பூமி வந்து ஒரே மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா? ஏன் சுத்திக்கிட்டே இருக்குது? யாரு சுத்த விடுறாங்க? பொம்பர மாதிரி சுத்திட்டு தான் இருக்குது. எல்லாமே சுத்தி அடிச்சுட்டு, எல்லா கோள்களும் சுத்திட்டு இருக்குது. இது வேகமா சுத்துறது, எல்லாமே எல்லாத்தையுமே எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றதான் எனக்கு புரியுது. எப்படி அந்த மோட்டார் எப்படி சுத்திட்டு, அந்த மோட்டார் சுத்தி அப்ப ஒரு சுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த வேகம் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இப்போ நம்ம ஃபிளைட்ல போகும்போது பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா நிக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளவு ஸ்பீட்ல போறதுனால நமக்கு தெரியாது அது வந்து இன்னும் நின்னுகிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் உள்ள உட்காரும் பொழுது. அப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பீடா அது போயிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் வந்து நம்மளும் டிராவல் பண்ணி அதோட சேர்ந்து நம்மளும் தான் டிராவல். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்மளும் எங்க இருக்கோம், நம்மளும் விண்வெளியில தான், நம்மளும் ஒரு இதுல உலகத்து மேலதான் டாப்ல தான் உட்கார்ந்துருக்கோம். நம்ம உலகத்துக்குள்ள ஒண்ணு கிடையாது, உட்கார்ந்துருக்கோம். ஆமா, விண்வெளி நம்ம கூரையா இருக்குது, நம்ம தனிப்பட்ட கூரை அமைச்சுக்கிறோம். அப்ப வந்து விண்வெளிங்கிறது கூரை, வானமே வீடுன்னு சொல்றோம். ஆனா நாம வானத்திலே கூட இருக்கிறோம். குருவி கூடு கட்டுற மாதிரி நம்ம வீடு கட்டுறோம். வீடு கட்டி பழகினான் இல்லையா? ஆரம்பத்து குகையில வீடு கட்டி வாழ்ந்தான். அப்ப தனிப்பட்ட வீடு கட்டி வாழ்றான். முதல் ஓலை குடிசையில தான் வீடு கட்டுறாங்க. ஓலை குடிசை, ஓலையில தான் வீடு கட்டி வாழுது. எல்லா பறவைகளும் ஓலையில வீடு கட்டி வாழ்ந்துருவாங்க. எல்லாம் ஓலை குடிசை வச்சு வாழுது. அதை வச்சுதான் காப்பி அடிக்கிறான். அவ்வளவு இயற்கையை பார்த்து காப்பி அடிச்சான். ஓலையில வீடு கட்டுறது யாரு? பறவைகள், விலங்குகள் எல்லாம் ஓலையில வீடு கட்டுதே. வீடு கட்டி வாழ்றது சாதாரண வாழ்க்கை தானே. குருவி ஓலையில தான் வீடு கட்டுது, எல்லாம் ஓலையில வீடு கட்டுது. பாருங்க, மனுஷனுக்கு முன்னாடி வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கு. மனுஷனுக்கு முன்னாடி தெளிவா இருக்கு. இதெல்லாம் பாம்பே வீடு கட்டுதுங்கிறான். பாம்பு சில பாம்பெல்லாம் பார்த்து வீடு கட்டும். அந்த தூக்குனாங்குருவின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா? இதை விட மண்ணில வீடு கட்டுற பறவையில இருக்கு. மண்ணிலே வீடு கட்டுது. என்னது? மண்ணில வீடு கட்டி வாழ்றதெல்லாம் பறவையில இருக்குங்க. மண்ணில வீடு கட்டி வாழ்றது அது. தூக்குனாங்குருவி வந்து மரத்துல வீடு கட்டுது. இது மரத்துல வீடு கட்டு, மரத்துல செம்மண்ணை குலைச்சி அழகாக அப்படியே வீடு கட்டி வாழும். அந்த மாதிரிலாம் இருக்கு. மண்ணில் வீடு இயற்கை தான். அதெல்லாம் மண்ணில் வீடு கட்டுறது, ஓலையில் வீடு கட்டுறது அதை விட பயங்கரமான அறிவு. அது பரிணாமத்துல வந்தது. பாம்பே உள்ள போக முடியாது. மற்ற பறவைகளுக்கு பாம்பெல்லாம் வேட்டையாடு, தூக்குனாங்குருவில பாம்பே உள்ள போக முடியாது. அந்த மாதிரி தொழில்நுட்பத்தை வச்சு கட்டும். அது போக பாம்பே ஏற முடியாது. அது கீழே பொத்துன்னு விழுந்துடும். அது போகவும் முடியாது. அது கீழே பார்த்து குழாயே பார்த்தீங்கன்னா கீழே டைன்னு வளர்த்தியா இருக்கும். கீழே பாம்புக்கு இடமே கண்டுபிடிக்க முடியாது. ஐயா, நானு இந்த நேத்து ஒரு இது பதிவிட்டேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த 1330 குறளையும் இசையா அமைச்சுக்கிட்டு அத டெஃபினேஷன் வித் டெஃபினேஷனோட சேர்த்து தமிழ்லயே டிரான்ஸ்லேட் பண்ணி அத பாட்டா எழுதி பாட்டா படிச்சிட்டு இருக்காரு. லிடியன் நாதஸ்வரன் சொல்லிட்டு ஒரு சின்ன பையன், நம்ம தமிழ்நாட்டுல தான். சரி. சோ அப்ப அவருக்கான அந்த டிரான்ஸ்லேஷன் இப்ப அவரு ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க் முடிச்சாச்சு அவரு.
இப்போ உலக சாதனையில பாத்தீங்கன்னா அந்த ஒரே கையில ரெண்டு கையில ஒரே நேரத்துல 2 சாங் டிஃப்ரெண்ட் சாங்கையும் இதை அமைச்சு ம் ப்ளே பண்ணி வேர்ல்டு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி பரிசெல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. சரி. அப்ப அவரு அந்த கண்டிப்பாக அப்ப அந்த திருக்குறளோட டிரான்ஸ்லேஷன் எல்லாம் தப்பாதான் இருக்கும் இல்லையா? பொழிப்புரை தப்பு, அதெல்லாம் பொழிப்புரை தப்பு. சின்ன பொழிப்புரை எப்படி பையன் தப்புன்னு தாங்கய்யா. நம்ம கேட்டீங்கன்னா, அந்த தமிழ்நாட்டுலதான் லிடியஸ். சில இடங்கள்ல பொழிப்புரை தப்பு. அதாவது பொழிப்புரை தேவையான இடத்துல தவறா இருந்திருக்கு. சிறந்த எனக்கு அறிவாளி. நம்ம இத பத்தி ஆராய்ச்சி பண்றதுனால எனக்கு என்ன தோண்டிட்டே இருந்ததுனாச்சும் அவருக்கு ஒரு புக்கு கொடுத்தா கரெக்டான டிரான்ஸ்லேஷன் என்னன்றது நமக்கு தெரியும் இல்லையா? சிலது சிலதெல்லாம் மட்டும் பண்ண போகுது. பசிதாகத்துக்கு விட கண்டுபிடிச்சாச்சே. எவ்வளவு பெரிய உண்மை இது. பசிதாகத்துக்கு விட கண்டுபிடிக்கணும். பசியை போக்கி ஆரோக்கியமா வாழ்றது உலகத்துல யாருமே கண்டுபிடிக்கலையே. நாம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு வழி கண்டுபிடிச்சிட்டோமே. இது எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு உலகத்துல. உணவில்லாமல் வாழும் கலைங்கிறது ஆரோக்கியம் மட்டுமல்ல, எல்லா புரட்சிக்கும் காரணம் இதுதான். இது தமிழ்நாட்டு மக்கள் இது உணரல. இது ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் ஏன்னா சாராயத்தில் இருக்கிற உணவுங்கிற சாராயத்தில் இருக்கிறதுனால உணர முடியாது. அங்கதான் இயற்கை வந்து மாட்டிச்சு. அதனால இதை பத்தி யாருக்கே தெரியல. நோயற்ற வாழ்வை குறைவற்ற சொல்றதுக்கு இது வரைக்கும் டெஃபினிஷன் இதுதான். அதுக்கான விளக்கம் என்னன்னா, திருவள்ளுவர் தான் முதல்ல விளக்கமே சொல்றாரு. இந்த பசி தாக்கத்தை வெல்லுதல் அப்படிங்கறத முதல் குறிக்கோள் அவரு. குறிக்கோள் போட்டு வழி வழியா எழுதிட்டாரு. உலகத்துல யாரும் எழுத தெரியாது யாருக்கு. யாரோ வந்து கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அவ்வளவுதான். ஈர்ப்பு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கிற மாதிரி தான். ஈர்ப்பு விஷயம் பத்தியில ஏற்கனவே தமிழ்ல நிறைய நூல் இருக்கு. ஆனா ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. ஆராய்ச்சி பண்ணி நிரூபிக்காம போயிட்டாங்க. அது காரணம் இந்த கல்வி முறை இல்லை. செய்முறை வந்து வெள்ளைக்காரருக்கு எடுத்துட்டு போனதுனால தமிழர்கள் செய்யல. எப்பவும் செஞ்சிருப்பாங்க. இரும்பு கண்டுபிடிக்கிறவங்க இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. தமிழர்களுக்கு வந்து விண்வெளியில் குடியேறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கெல்லாம். இந்த செய்முறை நின்று போனங்காட்டி எல்லாம் நின்று போச்சு. கிட்டத்தட்ட அது ஒரு சதி நடந்திருக்கு. ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கிறான். அதனால விட்டுட்டாங்க. இது எல்லாமே சித்தர்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சித்தர்கள் எல்லா மாதிரியும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இவன் வந்து அந்த கூத்தடிக்கிறதில் இருந்தங்காட்டி, குடியும் கூத்துல இருந்தங்காட்டி நாசமா போச்சு. இயற்கையாவே குடியும் கூத்துக்கு மாறிட்டாங்க. அகத்துக்கு போறதை விட்டு புறத்திலே நின்றுட்டான். எல்லா கண்டுபிடிப்பும் அகத்துல இருந்து தான் வரும். வெளியே இருக்கிறத பார்த்து உள்ள இருந்து செய்யறது. வெளியே இருக்கிறத பார்த்துட்டு வெளியே இருக்கிறது பார்ப்பாங்க. வெளியே இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே எல்லாருமே இயற்கை சட்டத்தை எல்லாருமே இயற்கை சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தானே வாழ்றாங்க. எல்லாருமே இயற்கை சட்டத்தை புரிஞ்சுட்டு தான் வாழ்றாங்க. இயற்கையிலிருந்து பாடம் கத்துக்கிறாங்க. இயற்கையிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு தான் சட்டங்கள் எழுத முடியும். நான் இயற்கையிலிருந்து பாடம் கத்துக்கிறேன். இந்த இயற்கையிலிருந்து பாடம் கத்துக்கிறது என்ன? பூமிங்கிறது ஒரு இயற்கை, ஆகாசங்கிறது ஒரு இயற்கை. 2 இயற்கை தானே இருக்க முடியும். வெட்ட வெளிங்கிற ஒரு இயற்கை இருக்குது, பொருள்னு ஒரு இயற்கை இருக்குது. இந்த 2 இயற்கை புரிஞ்சுக்கிட்டு தானே எல்லாம் போறாங்க. இயற்கை சட்டம் இல்லாமல் எப்படி போக முடியும்? இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, புறப்பொருளுக்கு ஒரு சட்டம் இருக்குது, அகப்பொருளுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அதனாலதான் அகப்பொருள் செய்யறத புறப்பொருள் செய்யறது பூரா அதுக்கு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை வச்சு அகப்பொருளுக்கு போடக்கூடாது. உள்ள இருந்துதான் வெளியே வரணும். உள்ள இருந்துதான் நம்ம வெளியே வரணும். உள்ள அகத்தை ஆராய்ஞ்ச பிறகுதான் புறத்தை நம்ம வடிவமைக்கணும். ஆமா. ஆனா இப்ப என்ன இப்ப எப்படி போயிட்டு ஆரம்பத்துல எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. அதுதான் என்னுடைய கேள்வியா இருந்தது. இந்த சயின்டிஸ்ட்னா அவங்க வந்து புறத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்துக் கொண்டு உருவாக்குறதுனால அது வந்து முழுமை எவ்வளவுதான் வெளியே முன்னேற்றம் அடைஞ்சாலும் அது முன்னேற்றமே கிடையாது அப்படின்னு தெரியும். முன்னேற்றமே கிடையாது. வெறும் நாகரிக முன்னேற்றமே வெறும் நாகரிக முன்னேற்றம் தவிர ஒழுக்க முன்னேற்றம் வராது. அதனாலதான் இப்ப நீங்க இத பத்தி சொல்லும் போது எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, தலைக்கு மேல போகுது. இப்ப நீங்க சொல்றீங்களே, இவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்களா, அப்ப வந்து நம்ம அகத்தே தூய்மைப்படுத்தாம இது புறத்தே நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. விண்வெளி குடி போறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நடக்க வேண்டியது உள்ள தூய்மைப்படுத்துறதுதான். உள்ள தூய்மைப்படுத்தி உடம்ப தூய்மைப்படுத்துறது, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்கணும் இல்லையா? அப்ப யாரா இருந்தாலும் அவங்க இது செய்யாம எதுவுமே பண்ண முடியாது. நடக்கவே நடக்காது. செத்துதான் போவாங்க. என்ன சொல்றாரு பின்னாடி புத்தகத்தோட பின்பக்கம் 5 விதி அப்படியே படிங்க.
விண்வெளியை மனித சமுதாயம் ஆக்கிரமிப்பது இப்போது உலகத்தின் தலையாய கடமையாகும். ம். விண்வெளி ஓடம் மூலமாக விண்வெளியை அடைந்து திரும்புவதில் எரிபொருள் செலவு மட்டுமே ஏற்படும். எரிபொருள் தான் தேவை, மற்றது தேவையில்லை. போயிட்டானா அங்கே இருந்துக்க வேண்டியதுதான். எரிபொருள் வச்சு தான் போற வர்றது தேவையில்லையே. இப்போ எரிபொருள் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, எரிபொருள் வந்துடும். அதெல்லாம் தண்ணீரே எரிபொருளை கொண்டு வந்துடலாம். ம். இதற்கு அஷ்டாங்க யோகத்தின் 2வது படியில் உள்ள நியமத்தின் முதல் விதியான அகத்தூய்மை தேவை. அகத்தூய்மை எல்லாம் போக முடியாது. அகத்தூய்மையை உணவு கட்டுப்பாடு மூலமாகவும், நீர் உணவு மூலமாகவும், காற்று உணவு மூலமாகவும் அடைந்து விண்வெளியின் பிராண சக்தியில் மனித உடல் வாழ்ந்து பெருகும் வகையில் கல்வி முறையை அமைய வேண்டும். ஆமா ஆமா ஆமா. குருகுல முறை கல்வியும் குடவோலை முறை அரசியலும் உலகெங்கும் ஏற்பட வேண்டும். குடவோலை முறை அப்படின்னா என்னங்கய்யா? நல்லவர்களை தேர்ந்தெடுத்தல், ஏழைகளும் போட்டியிடலாம். மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் ஒரு சேர அடிப்படையில் கொண்டு வர சில முயற்சிகள் இப்புத்தகத்தில் செய்யப்பட்டுள்ளன. நான் பேசின கடைசி 5 பாயிண்ட் கேட்கிற 5 பாயிண்ட்டுக்குமே பதிலா இருக்கு. ஆமா, எப்பவே போட்டாச்சு, எப்பவே எழுதியாச்சு. அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷமா எழுதிட்டாரு. அப்ப இதுதான் விண்வெளிக்கு தகுந்த மாதிரி உடல் தகுதியா இருக்கு அப்படிங்கிறது. இனப்பெருக்கம் எல்லாம் பூமியில பண்றது அங்க பண்றோம். எப்படி குழந்தைகளுக்கு உணவு கொடுக்குறோம் 15 வயசு வரைக்கும், அதுக்கப்புறம் உணவு பழக்கத்தை நிறுத்துறோம் இல்லையா? அதே மாதிரி விண்வெளியில அவங்களுக்கு பழக்கம். விண்வெளியில என்ன பண்ணுவீங்க? அப்ப விண்வெளியில அப்ப அந்த குழந்தைகளுக்கு அங்க உணவுன்றது எப்படி அங்க உற்பத்தி செய்ய முடியும்? பூமியில என்ன பண்றோமோ அதேதான். பூமியில என்ன பண்றோமோ அதே தான் விவசாயம் பண்றோம். அங்க வேளாண்மை அங்க நடக்குது. பூமியில பண்ற மாதிரி தான் அங்க பண்றோம். எல்லாமே அங்க பண்றோம். பூமியில என்னென்ன பண்றோமோ அத்தனையும் அங்க விண்வெளியில பண்ணிக்கிறோம். பூமியில விளையிற மாதிரி அங்கே விளையும், அவ்வளவுதான். செயற்கையை உருவாக்கிடலாம். அதுக்கெல்லாம் முன்மாதிரி செஞ்சு பார்த்துட்டாங்க. பூமியில செடிகள் முளைக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களே இல்ல. எனக்கு உங்களை இப்ப கடந்த ஒரு 10 மாத காலமா தெரியும் நினைச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நீங்க பேசும்போது ரொம்ப மிகப்படுத்தி பேசுறீங்களோ அப்படின்னு தோணிட்டே இருந்தது. இன்னைக்கு அதை பேச 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 ஏதோ ஒரு சாத்தியக்கூறுகள் அங்க இருக்கு அப்படின்றது எனக்கு புரியுது. இப்ப எதுவும் இல்ல அந்த இப்ப எதுவும் இல்ல இந்த பறவைகள்லாம் நேற்று சொன்னீங்களே, அவர் கண்டம் விட்டு கண்டம் பறந்து தன்னுடைய இனத்தை காக்கிறதுக்காக, இனப்பெருக்கம் செய்யறதுக்காக பறந்து அவ்வளவு தூரம் போகுது அப்படின்ற போது, அப்ப மனிதன் எந்த அளவுக்கு யோசிக்கணும் அப்படின்ற அந்த கேள்வி நீங்க நேற்று முன் வச்ச போது அப்ப நான் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவே என்ன சிந்திக்க வைக்கிறது. ஆமா, கரெக்ட் தான் ஐயா சொல்றது. இப்ப நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போகாம இருக்கிறது அது யாருடைய தவறு அப்படின்றத கேட்க வருது, அறிவு கேட்க. அந்த மாதிரி கல்வி முறை அந்த மாதிரி கல்வி முறை அமைய வேண்டும். விண்வெளி சக்தியில் பிராண சக்தியில் வாழ்ந்து பெறுகின்ற மாதிரி கல்வி முறை அமைய வேண்டும். பட் ஆனா துரதிருஷ்டவசமாக அப்படிப்பட்ட கல்வி முறையும் இல்ல, அவைலபிளா இல்ல. அதாவது எக்ஸ்டர்னலா இப்ப அவைலபிளா இல்ல இல்லையா உலகத்துல? அதுக்குதான் நம்ம நாடுகள் தோறும் ஓடி போய் எல்லா நாட்டு மக்களையும் சந்திக்கிறோம். என்னுடைய வேலையை அடுத்தது யூனிவர்சிட்டியில போய் நிரூபிக்கிறது தான். அது விரைவில் நடந்துரும். யூனிவர்சிட்டியில விரைவில் நடந்துரும். என் பொண்ணு கிளம்பிச்சுதான் முடிஞ்சது கதை. என் பொண்ணு கிளம்புதுன்னா அப்படின்னாவே தொடக்கம் நான் தான். இனியன் தான் இந்த புரட்சிக்கு காரணம்னே வரும் எதிர்காலத்துல. அதுக்கு யார் யார் காரணம்னா எல்லாரும் 1000 லட்சக்கணக்கான பேர் காரணம். நான் மட்டும் காரணம் இல்லை. நான் அடுத்த படிக்கு போறேன். இவங்க படிக்கெல்லாம் தூக்கிட்டு போறேன். நான் போய் இங்க சொல்லும் பொழுது யார் பின்னாடி வர எனக்கு பின்னாடி 1 லட்சம் பேர் காரணமா இருப்பாங்க. வெங்கடேசன் தான் காரணம். அப்ப நான் என்ன பண்றேன்னா வெங்கடேசனோட முதுகுத்தான் பயன்படுத்துறேன். எதை பயன்படுத்துறேன்? நான் கண்டுபிடிச்சது கிடையாது. நான் சொகுசா போயிட்டு இருக்கிறேன். யாரோ கண்டுபிடிச்ச வண்டியில நான் போயிட்டு இருக்கிறேன். யாரோ கண்டுபிடிச்ச வண்டியில அதான் விஷயம். நான் கண்டுபிடிச்சது கிடையாது. யாரோ கண்டுபிடிச்ச வண்டியில யாரப்ப கண்டுபிடிச்சவங்க இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அப்ப எங்க போகுது இந்த பெருமையெல்லாம்? சித்தர்களுக்கு போய் சேருது. அப்புறம்தான் தெரியும் சித்தர் இலக்கியம் இருக்குங்க. அப்பதான் திருவள்ளுவர் யாரு, திருமூலர் யாரு, அப்புறம் தான் டாக்டர் அருணாடகத்தை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சு. வெள்ளைக்காரனுக்கு அருணாடகர் என்னன்னு அப்பதான் தெரியுது. அருணாடகர் யாருன்னு அப்பதான் தெரியுது. அருணாடகர் இல்லைன்னு இதுல சாத்தியமே இல்லை. அப்ப இந்த பரகாய பிரவேசம் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் சித்தர்கள் உருவாக்கி வச்சதுக்கான காரணம் வேறையா இருக்குமோ அப்படின்றத கேள்வி வருதுங்க. அவங்க அதுவும் அகத்தூய்மை பண்ணிதான் அவங்க பண்ணிருப்பாங்க இல்லையா?
அகத்தூய்மை எல்லா பண்ணி தான் பக்கம் பண்ணிட்டு போறாங்க. இருப்பாங்க இங்க இல்லையா? பூமியில என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறீங்களா? அதே மாதிரி தான். பூமியில அலையிற மாதிரி அந்த அந்த மாதிரி வாகனத்தை வச்சு அலையிறது தான். பூமியில அலைஞ்சிட்டு இருக்கிறீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அது என்ன பரகாயம்? பரகாயில் ஓரளவும் கிடையாது. விண்வெளி தான் பரகாயங்கிறான். அப்ப அது இதுக்கு பேரு பரக அப்ப பூமின்னு பேரு. இருந்திருக்கு அப்படின்ற அந்த சொல்லு வந்து என்ன என்ன நமக்கு குறிப்பிடுது அப்படின்றத கேட்க கேட்க இருந்திருக்குதே தோணுது அப்போ இல்லையோ வந்து. அதுக்கான சூழல்ல இருக்குதுங்கிறான். அதுக்கு மாதிரி வாழலாம் அப்படிங்கிறான். இப்ப நம்ம மனிதனுக்கு என்ன தேவை? அதெல்லாம் ஊக்கம்தான். ஊக்கப்படுத்துற மாதிரி தான். அந்த மாதிரி செயல்களை ஊக்கப்படுத்துற மாதிரி தான். மனிதனுடைய ம். மரபணை ஊக்கப்படுத்துற மாதிரி தான். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் ஊக்கப்படுத்த ஊக்க மருந்தா வச்சுக்கலாம். ஊக்க மருந்தா வச்சுக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அதை நோக்கி நம்ம போகணும். இப்ப அதை நோக்கி இது போகுது இல்ல. இப்ப விண்வெளியில பறந்துட்டு இருக்காங்க எல்லாருமே. பல பல சேட்டலைட் பறந்துட்டு இருக்கு இல்லையா? பறக்காய் பிரவாசம் நடந்துட்டு தான் இருக்குது. என்ன மனிதன் கிடையாது. மனிதன் கண்டுபிடிச்ச கருவிகள் போயிட்டு தான் இருக்கு. லட்சக்கணக்கான கருவிகள் சுத்திக்கிட்டு தான் இருக்குது. எல்லாம் பிரகாயம் நடந்துட்டு தான் இருக்குது. நீ ஒரு நாளைக்கு ஒரு தடவை சூரியனை பாக்குறீங்க, ஒரு நாளைக்கு 20 தடவை 25 தடவை சூரியனை பாக்குறான். அப்ப மனிதனோட நோக்கம் வந்து தான் நினைக்கும் பொழுது உடலை விடுவது கிடையாது, விண்வெளியில குடியேறது அப்படின்ற பாயிண்ட்டுக்கு எல்லாருமே மூவ் ஆகணும் இல்லையா? இப்ப இதை நோக்கி போறவங்க, ம் என்னுடைய கேள்வி அதுவா இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் இப்ப மனித குலம் வந்து ம் இப்ப நான் தியானம் பண்றேன், யோகம் பண்றேன், எல்லாமே செய்றேன். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த உடலை விட்டு நான் வந்து பிறப்பெடுக்க கூடாது அப்படின்ற முக்தி நிலை அடைஞ்சு போகணும் அப்படின்ற கான்செப்ட் தான் வருவாங்களா? இல்லாட்டி இதையும் தாண்டி விண்வெளிக்கு போகணும் அப்படின்றத இப்ப நீங்க யோசிக்கிறீங்க. அது மாதிரி நான் யோசிக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படின்ற கேள்வி வருது எனக்கு. அப்படி இல்லை, நீங்க இங்க இருந்து அழிஞ்சுதான் போவீங்க. இங்க இருந்து அழிஞ்சுதான் போவீங்க. இங்க இருந்து அழிவு இல்லைங்க. நிச்சயம். லைக் வந்து அடுத்த அடுத்த பிறப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் டிராவல் பண்ணணும் அப்படின்னா, அது உங்க அப்ப வந்து விஷயம், அது முக்தி உங்க சொந்த விஷயம். அதெல்லாம் உங்க சொந்த விஷயம். ஓகே, ஓகே. அதெல்லாம் உங்க சொந்த ம். விஷயம். அதெல்லாம் அது வந்து உங்க தனிப்பட்ட முறை கருத்து. மனித குலத்தை காப்பாற்ற வரதை விட்டு போட்டு இது சொகுசு வாழ்க்கை பேசிட்டு இருக்கிற நீ ஒரு சொந்த விஷயத்தை இல்ல பேசிட்டு அதுதான் இருக்க. கேக்குறாங்கய்யா. இப்ப சித்தர்கள், யோகிகள் எல்லாம் வந்து அப்ப எதை நோக்கி டிராவல் பண்ணாங்கன்ற கேள்வி எனக்கு வருது. அதுக்காக இந்த அவங்க கேள்விகள் வருது. தன்னுடைய அவங்க வந்து நாம யோகத்தை இப்படி திருப்பிக்கிறோம். நாம யோகத்தை இனப்பெருக்கத்துக்கு திருப்பிக்கிறோம். யோகத்தை இந்த யோக மார்க்கத்தை அவங்க போறதை வந்து திருப்பி விட்டு விஞ்ஞானத்தோட ஒத்து போற மாதிரி கொண்டு வந்தாரு. இதோட விஞ்ஞானத்தோட ஒத்து போற மாதிரி இந்த மனித குலத்தை அழுக்கியாம இருக்கிறதுக்கு, நம்ம விண்வெளியில் குடியேறி வாழ்றதுக்கு இந்த யோகத்தை நம்ம திருப்பி விடும், மடைமாற்றி விடுறோம். பல்வேறு இதுக்கு பயன்படுத்திக்கிறீங்க. இந்த யோகத்தை வந்து நீங்க என்ன பண்றீங்க? விடுதலைக்கு பயன்படுத்திக்கிறீங்க. நான் என்ன பண்றேன்னா உலக விடுதலைக்கு, மக்கள் தொகை பெருக்கத்துக்கு இடத்துக்காக மாத்திக்கிறேன். அது எல்லாம் ஒண்ணுதான். நீங்க வந்து மின்சாரத்தை வேறக்கு பயன்படுத்துறீங்க, நான் மின்சாரத்தை நான் வேற ஒண்ணுக்கு பயன்படுத்துறேன். அவ்வளவுதான். மின்சாரத்தை நீ வேற மாதிரி பயன்படுத்துறீங்க, பட் நான் மின்சாரத்தை வேற மாதிரி பயன்படுத்துறேன். மின்சாரம் ஒண்ணுதான். பட் நீங்க வேற நோக்கத்துக்கு பயன்படுத்துறீங்க, நான் வேற நோக்கத்துக்கு பயன்படுத்துறேன். நீ தனி இல்ல மனிதனுக்கு பயன்படுத்துறீங்க, நான் உலக மக்களுக்கு பயன்படுத்துறேன். அவ்வளவுதான். அதுதான் கேள்வியா வருதுங்க. இப்போ அந்த இந்த இந்த மாயையில இருந்து விடுபடுறது உங்களுக்கு ம். என்னை விட்டா போதும்னு பறந்து போறவங்க தான் இருப்பாங்களே தவிர, இன்னொரு இடத்துல போய் குடி போகணும் அப்படின்ற மனம் உருவாகுமா அப்படின்ற கேள்வி வருது. நீ உருவாக்கலைன்னு குற்றம் உங்களுதுதான். இந்த உலக மாயையில இருந்து விடுபட்டுட்டு என்னை விட்டா போதும்டா அப்படின்னு பறந்து போறதுக்கு தான், என்னை விட்டா போதும் அப்படின்னு போறதுக்கு தான் தயாரா இருப்பாங்களே தவிர, ம், ம், ம். போறவங்க போயிட்டு தான் இருப்பாங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு வந்து மறுபடியும் இந்த உலகத்திலயோ இந்த பூமியிலயோ வாழ வேண்டாம், இதை விட்டுட்டு நான் வந்து இதாயிடுறேன் அப்படின்ற அந்த நிலைக்கு தானே போவாங்க அவங்க போறாங்க. எல்லாருமே. அது போகட்டும். அது போறதை பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? அதே இல்லையா, அதுதான் இலக்காக வச்சிருக்காங்க அப்படின்றது. இப்ப உள்ளுலகம் அப்படின்னா அதுதானே இலக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு. பட் ஆனா இப்ப நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா வந்து இன்னொன்னு கிரியேட் பண்ணணும், இன்னும் இந்த இடத்த இல்லாம இன்னொரு இடத்த போய் நம்ம கையகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? இது வந்து எப்படி வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி இந்த தாட் ப்ராசஸ் இந்த வந்துச்சு? மக்கள் அப்புறம் அதுதான். மக்கள் இனப்பெருக்கத்துக்கு நாம தான் வழி சொல்லணும். சித்தர்கள் தான் வழி சொல்லணும். இனப்பெருக்கத்துக்கு இடம் உண்டுன்னு தானே சொல்லணும். அதாவது ஒரு ப்ராப்ளம்க்கு அடுத்து வர சொல்யூஷன் என்ன அப்படின்னு. ம். அடுத்து வர இனப்பெருக்கத்துக்கு இடம் அடுத்து எங்க? அடுத்து வர மேஜரான கொஸ்டின் கடைசியில இங்க எடுத்துட்டு வந்து நிக்கும். அப்ப அதுக்கு நம்ம இப்பவே கேள்வி கேட்டு பதில ரெடியா வச்சிருக்கணும் அப்படின்றீங்க நீங்க. ஆமா, கேட்டதா பதில் கொடுங்க. இயற்கை கேட்டதா பதில் கொடுங்க, இல்லாட்டி கொடுக்காது. நீ போறவன் போயிட்டே இரு. இனப்பெருக்கத்துக்கு இதான் வழி. இந்த அறிவியலை இதுக்கு பயன்படுத்திக்கோ. நீ நீ சு- நீ நீ சுயநலத்துக்கு பயன்படுத்திக்க, நான் பொதுநலத்துக்கு பயன்படுத்திக்கிறேன். அறிவியலை வந்து மின்சாரத்தை நீங்க எப்படி வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். மின்சாரம் வந்து செயற்கையை உண்டாக்கியாச்சு. மின்சாரத்தை என்ன வேணா பயன்படுத்துவேன், எப்படி வேணா நீ பயன்படுத்து. அதுதான் எனக்கு கேள்வியே வருதுங்க. இப்போ உங்களுடைய குறிக்கோள் என்னுடைய குறிக்கோளா மாறதுக்கு அவசியம் என்ன அப்படின்றத கேள்வி வருது. இப்போ உங்களுடைய இனப்பெருக்கத்துக்கு வழி குறிக்கோள் சொல்லு. இதுவாக இருக்கிறது. இனப்பெருக்கத்துக்கு வழி சொல்லு. ம். சாதாரண மக்களுக்கு வழி சொல்லு. அவங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா இல்லையா? கண்டுபிடிச்சு கொடுக்கறது நம்ம வேலை. கண்டுபிடித்து கொடுத்தா தான் இனப்பெருக்கத்துக்கு வழி சொல்லு.
எல்லாரும் உனைத்தான் கேட்பாங்க, ஆசிரியர் தான் கேட்பாங்க. அதுதான் அந்த கேள்விதாங்கய்யா. அந்த கேள்விதான் இப்ப கேட்கிறேன் நானு. இப்ப நான் இத 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 நோக்கி இப்ப உள்முகமா இருந்த கேள்விய இப்ப என்னுடைய தனிமனித பயணம் அப்படின்ற போது, நான் ஏன் இத யோசிக்கணும் அப்படின்ற கேள்வி வருது எனக்கு. அதுதான் அது இப்ப நீங்க உங்களுக்கு அப்படி கேட்கிறீங்க. இருக்க, உங்களுக்கு சுயநலம் தான் காரணம். ம், ம். இது தனிமையை நோக்கி போறவங்க எல்லாருமே வந்து தனிமையில தானே இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. இதை ஏன் உருவாக்கணும் அப்படின்ற கேள்வி வரும் பொழுது, இப்ப நீங்க என்ன கேட்கிறீங்கன்னா, அப்போ மனித சமுதாயம் இப்ப கூட்ட நெரிசல் ஆயிடுச்சு. இங்க பூமி வந்து வாழ தகுதி இல்லது அப்படின்னு நீங்க சொல்லும்போது, அப்ப அதை சிந்திக்கிறது யாரு சிந்திக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கிறீங்க. ஆமா, தலைமை சித்தர்கள் மீன்ஸ் மூளை தான் சிந்திக்கணும், நாம தான் சிந்திக்கணும். மனதை சிந்திக்கணும். அடிப்படை கொண்டு நாம் சித்தர்கள், மனிதர்கள், மனதை அடிப்படையாக கொண்டு அவங்க தான் சிந்திக்கணும். ஐயோ இப்படி விட்டுட்டு போறோமே, நம்ம குழந்தைகள் அப்படி போகக்கூடாதுங்கிற. உலகமே நம்ம குழந்தை தானே, உலகமே நம்ம குழந்தை, நம்ம சொல்லியாச்சே. உலகமே என்ற குடும்பம் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப உலகத்து பிரச்சனை யாரு பிரச்சனை அது? அப்ப இதுதான் மிகப்பெரிய கருணை, இதுதான் மிகப்பெரிய அன்பு. அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் விஷயம். மனித குலம் அழிந்து போகாம இருக்கிறதுக்கு அப்ப நம்ம ஒர்க் பண்றதுதான் மிகப்பெரிய அன்பு காட்டுறது இல்லையா? இனிமேல் வந்து மனித குலம் காப்பாற்றப்பட வேண்டும்ங்கிறதான். அதுதான் வள்ளுவர் சொல்றாரு, அறிவு என்பது அடுத்தவன் துன்பத்தை போக்குவது அறிவு எழுதினாரு. அறிவினாக அடுத்தவன் துன்பத்தை போக்குவது. அறிவினால் என்ன? அறிவினால் ஆவது உண்டோ பிரிதின் நோய். பிறருடைய துன்பத்தை தன் நோய் போல், பிறருடைய துன்பத்தை தன் துன்பமாக கருதி வேலை செய்யணுங்கிறார். அறிவினால் என்ன பையன்? அறிவுனா என்னன்னு அறிவுக்கான விளக்கம் சொல்றாரு. அறிவினால் என்ன பையனுக்கான விளக்கம் சொல்றாரு திருவள்ளுவர். இந்த மாதிரி யாருமே சொல்லவே இல்லை, இவர் தான் சொல்றாரு. அப்ப ஏன் திருவள்ளுவர் மட்டும் அறிவாளிங்கிற அவர் மூல கருத்து அதான் அவரே சொல்றாரு. 353 கூட விண்வெளியில் குடியேறி வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று எழுதுறாரு. பட் ஆனா அதற்கான அவசியமும் அவசரமும் இப்ப என்ன வந்துருச்சு அப்படின்ற கேள்வி இன்னொன்னு வருது. விண்வெளிக்கு குடியேறதுக்கான இனப்பெருக்கம் பெருகிட்டே போகுது. கடைசியில நோய்கள் பெருகிட்டே போகுது, மருத்துவமனைகள் பெருகிட்டே போகுது, காவல்துறை பெருகிட்டே போகுது, நீதிமன்றம் பெருகிட்டே போகுது. எல்லாம் தப்பாக போயிட்டு இருக்குன்னு காட்டுது. உலகமே தவறான வழியில் போயிட்டு இருக்கு. நம்மகிட்ட ஒண்ணுதானே நீதி நூல்கள் இருக்கு. வேற உலகத்துல நீதி நூல் எங்க இருக்குது? நம்ம இந்த நீதி நூல் வந்து குறையா இருந்ததுன்னா அடுத்த நீதி நூலுக்கு போறோம். அடுத்த நீதி நூல் வந்து குறையா இருக்கும்போது இன்னொரு நீதி நூலுக்கு போறோம். இப்படி பல நீதி நூல்கள் நம்மகிட்ட இருக்கு. எல்லாமே என்ன பண்ண அந்த ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அவங்க சிந்திக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து கட்டத்துக்கு சிந்திப்பாங்க. அடுத்து இன்னொருத்தர் சித்திரம் சிந்திப்பாங்க. இப்படி சிந்திச்சுட்டு போய் இயற்கை வந்து எப்பவுமே முற்றுப்புள்ளி கிடையாது. இயற்கை வந்து வளர்ச்சி நோக்கி தான் போயிட்டு இருக்கும். அதனால திருவள்ளுவர் வாய்ப்பு கொடுத்துட்டு போயிருப்பாரு. காலத்துக்கு தகுந்த மாதிரி சிந்தின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுசா கண்டுபிடி, காலத்துக்கு தகுந்த மாதிரி மனுஷன் காலத்துக்கு தகுந்த மாதிரி சிந்தி, புதிய பழைய எல்லாம் தூக்கி போடு, புதிய வேலை சிந்தி, பழையன கழிதலும் புதியன புகுதலும். அழகா சொல்றாரு. பழையன கழிதல் அப்படிங்கிறாரு நன்னூல். புதியன புகுதல் சொல்றாரு. பழசெல்லாம் பேசிட்டு இருக்காத, பழசுல என்ன இருக்குன்னு பாரு, அது எப்படி வடிவமைக்கலாம். அப்படிதான் வடிவமைக்கிறது தான். 2000 முன்னாடி வடிவமைப்பு இல்லை, இப்ப 2000 வடிவமைப்பு வந்தாச்சு. 2000 முன்னாடி விண்வெளியை பத்தி பேசவே இல்லை, இப்ப விண்வெளி உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்ப விண்வெளியில் தாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம விண்வெளியில் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்றான்ல, தனிப்பட்ட பூமி விட்டு போய் ஆராய்ச்சி பண்றான்ல. ஏன் இவ்வளவு கேள்விகள் வருதுன்னா, இல்லைங்கய்யா, லைக் வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப வந்து எல்லா ஆன்மீகவாதிகள் கிட்டையும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பசங்க போய் லைக் அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு உட்கார்ந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இல்ல, இதுதான் வாழ்க்கை, இதுதான் இதுன்னு சொல்லிட்டு கடைசி காலம் வரைக்கும் நான் இப்படிதான் இருக்க போறேன் அப்படின்ற முடிவு எடுத்துட்டு உட்கார்ந்துருக்காங்க இல்லையா. இப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து எதை நோக்கிய பயணமா இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அது இந்த மாதிரி மனித குல மேம்பாட்டுக்காக சிந்திக்கணும். ராமகிருஷ்ண மடம் இருக்கு. அப்ப எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு நான் துறவரம் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி துறவரத்துல இருக்காங்க. இப்ப அவங்களுடைய குறிக்கோள் எல்லாம் என்னவா இருந்திருக்கணும்? தனியா இருக்கிறது அல்ல, மக்களுக்காக தியாகம் பண்றது துறவரம். இப்ப அவங்களோட வாழ்க்கையில என்னவா இருந்திருக்கணும் அப்படின்ற கேள்வி எனக்கு வருது. மக்களுக்காக திரும்பி இருக்கணும். உன்னுடைய சுயநலத்தை வந்து விட்டுட்டு மக்களுக்காக அவருடைய சேவை பண்ணிருக்கணும். மக்கள் சேவை தான் மகேசன் சேவை. மக்கள் சேவை மகேசன் தேவை. தனிப்பட்ட சேவை பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உள் தூய்மை பண்ணிட்டு இதை பண்ணியிருந்தா அடுத்து என்ன யோசிக்கணும் அப்படின்றத சாப்பாட்டுறாமன்கள் அவங்களால நாட்டுக்கு எந்த நன்மையும் கிடையாது இல்லையா. அவங்களுக்கான குடும்பமே உருவாக்காம இருக்காங்க இல்லையா. அடுத்த சந்ததிகள் வேண்டாம் அப்படின்னு கான்சியஸா டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அப்ப அவங்க யோசிக்கணும் இல்லையா அப்படின்ற. திருமணமே வேண்டாம்னு சொல்லி பிறந்ததே தப்புன்னு அர்த்தம். திருமணமே வேண்டான்னு சொன்னா நீங்க பிறந்ததே தப்பாயிருமே.
பிறந்ததே தப்பு இல்லையா? ஏன் இது எங்க இருந்தாலும் ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆகுறது தானே. அது வந்து அதுதான் சொல்றேங்க. இங்க தனி மனிதன் வரும் பொழுது பாத்தீங்கன்னா, இங்க தப்பு ரைட்டுன்ற அந்த டெசிஷன் போகும் பொழுது, இப்ப என்னுடைய ஆசைகள், எனக்கு அப்புறம் ஆசை இல்ல அப்படின்ற அந்த இதுக்கு மூவ் ஆன் ஆகி போறவங்க தானே ஒரு ஒரு அது நிலையை வேற. அடையறவங்க. அது வேற, இனப்பெருக்கம் வேற. இனப்பெருக்கம் பண்ணிட்டு தான் நீ அந்த முடிவு எடுக்கலாம். அப்படிங்கிறது இயற்கை நிலை. நீ இனப்பெருக்கம் பண்றதும் பண்ண ஒன்ற விஷயம். ம், ம், ம். எல்லாரும் இனப்பெருக்கம் பண்ணவங்க தானே. எல்லாருமே இயற்கை நோக்கமே இனப்பெருக்கம் பண்றதுதான். இனப்பெருக்கத்தை ஏன் தடை செய்கிறனா அதனுடைய வேலை தான். அப்படி பார்த்தா எல்லா யோகியிலும் இனப்பெருக்கம் பண்ண யோகியெல்லாம் இனப்பெருக்கம் பண்றவன். பிரம்மச்சாரிங்கிறது ஒண்ணு கிடையாது. பிரம்மச்சாரின்னா திருமணம் பண்ணாம இருக்கிறதும் பிரம்மச்சாரியத்தை வேற. அந்த 15 வயசு வரைக்கும் தான் பிரம்மச்சரியம். அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கை. அதுக்கப்புறம் சுத்தமா இது இயற்கையா இருக்கிறது. இது எவனோ உள்ள ம். போகுது. பிரம்மச்சாரிங்கிறது என்னன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு எப்படியே போயிட்டாங்க. அந்த குழந்தை வாழ்க்கை தான் பள்ளிக்கூட பருவம். மாணவ பருவம் தான் இருக்கு. மாணவ பருவம் தான் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்னு மாணவ பருவம், கற்றுக்கொண்டிருக்கிற பருவம். அவ்வளவுதான். இவன் என்ன பண்ணிட்டா, அது தனியா ஒண்ணு பிரம்மச்சரியம் ஒண்ணு தனியா ஒண்ணு கிடையாது. அது அகத்தை திருமணம் பண்ணாம இருக்கு, இனச்சேர்க்கை பண்ணாம இருக்கிறது, இனப்பெருக்கம் பண்ணாம இருக்கிறது தான் பிரம்மச்சரியம். வேற அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அவ்வளவுதான். இல்லைன்னா நீ என்ன பண்ணிருக்கோன்னு கேட்டீங்கன்னா, யாரோட தொடர்பு வச்சக்கூடாது. யாரும் தொடர்பு இல்லாம நீ தனியா வாழ்ந்து கண்டுபிடிச்சு கொடுக்கணும். நீ ஒரு பெரிய ஜீனிஸ் மாதிரி இருந்து கண்டுபிடிச்சு கொடுக்கணும். நீ பூமியோட கூட எங்களை நாசம் இல்ல பண்ணிட்டு இருக்கிற நீ. எங்க உணவு நீ தின்னுட்டு இருக்கிற நீங்க, நாங்க திங்கிற மாதிரி நீ எதுக்கு தின்னுட்டு இருக்கிற நீ? ம். நீ தனியால போயிருக்கணும். யாரோட தொடர்பு இல்லாமல் இருக்கணும். பிரம்மச்சரியம்ல யாரோடும் தொடர்பு இல்லாமல் இருக்கணும். நீ எல்லாத்தையும் தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கிற எது? திருமணம் இப்ப அடிப்பையல் இருக்கிறான், அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? அவனும் இனப்பெருக்கம் பண்றது இல்ல, நீயும் இனப்பெருக்கம் பண்றது இல்ல. 2 பேரும் ஒண்ணுதான். இனப்பெருக்கம் பண்ணாதவன் நட்டப்ப அடி மாதிரி தான் வாழ்றான். என்னது எந்த பிரயோஜனமும் இல்லை. அதான் விஷயமே. ம். அடி மாதிரி தான் நீயுமே. ஆனா அது வந்து நீ நல்லதுக்கு மாத்திட்டு போ. உன்னுடைய இது வந்து நல்லதுக்கு மாத்து, நியாயப்படுத்தி பேசு, நல்லதுக்கு மாத்து. உன்னுடைய உன்னுடைய வந்து அந்த பிரம்மச்சாரியம் அப்படிங்கிறது என்ன? பிரம்மச்சாரிங்கிறது குடும்ப வாழ்க்கைக்கு முன்னாடி இருக்கிறது, அவ்வளவுதான். நீங்க பிரம்மச்சாரி ஏதோ ம். மாயில சிக்கிட்டு அதே பிரம்மச்சாரி புனிதமானது கிடையாது, ஒரு இடமும் கிடையாது. ஊரை சுத்திட்டு இருக்கிறதான் வேலை. என்னது ஊரை சுத்துறதுதான் பிரம்மச்சாரி வச்சுக்கிறாங்க. பிரம்மச்சாரி பேர் என்ன பண்ற, ஊர் சுத்திட்டே இருப்பானுங்க. அடங்கித்தான் உட்காரணும், ஒரு இடத்துல பேசாம அமைதி உட்காரணும் இல்ல. அதானே அடங்குதல் தானே அர்த்தம். அடங்கி ஒரு இடத்துல உட்காரணும் இல்ல. ஏன் அடங்காம ஊரை சுத்திட்டு இருக்காங்க? என்ன பிரம்மச்சேரி ஊரெல்லாம் சுத்திட்டு என்ன? பேய் தான், மனப்பேய் தான். உனக்கு தான் தகவல் தொடர்பு சாதனம் இருக்கு இல்லையா? நீ இங்கிருந்து எல்லாமே பார்க்கலாமே. அப்ப அந்த என்ன ஏன் வர ஊர் ஊரை சுத்துறான் பாருங்க. பிரம்மச்சாரிங்கிற பேர்ல கோயில் கோயில சுத்திட்டு இருப்ப தெண்டம் அது. மரத்தை போட்டு சோத்தை போட்டு அங்கேயும் போதை பொருளை சாப்பிட்டுட்டு இப்படி தப்பான வழி. பிரம்மச்சாரி தப்பான வழியில போயிட்டு இருக்கு. அர்த்தமே இல்லை அதுக்கு. என்ன பிரம்மச்சாரின்னு எல்லா வேலையும் நீ பண்ற, இனப்பெருக்க தவிர எல்லா வேலையும் பண்ற இல்லையே. இனப்பெருக்கம் ஒண்ணுதான் பண்றது. அது என்ன போய் பண்றேன்னு யாருக்கு தெரியும்? இனப்பெருக்கத்தை ஒண்ணுதான் பொம்பளையோட சேர்ந்து 2 குழந்தைகள் பெற தவிர அத்தனை அக்கிரமத்தை பண்ணிட்டு தான் இருக்கிற. அத்தனை அக்கிரமத்தை ம். சரியா? அப்போ நிறைய கேள்விகள் கேட்டாச்சு இன்னைக்கு. இல்ல இல்ல இப்படி போயிட்டே இருக்கு. இது பதிவாயிட்டு இருக்குது இல்லையா? இந்த போட்டுவிட்டா பாரு. பிரம்மச்சாரியம் இல்லாத ஐயோ, பிரம்மச்சாரிங்கிற என்ன கேட்டீங்கன்னா மக்களுக்கு இல்லைங்க இன்னும் பயன் கேள்வி இல்லாத முடியல. இது ஒரு செஷன்லயே முடியாது. ஏன்னா பிகாஸ் அவ்வளவு கருத்துக்கள் வச்சு தனிமை அது அந்த காரணம் இதுல என்னன்னு வந்து அவ்வளோ கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு அவ்வளோ நீங்க கரெக்ட் தான். இந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா, மனிதனுடைய வாழ்க்கை வந்து மக்களுக்கு நீங்க பிரம்மச்சரியம் பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன, திருமணம் பண்ணியிருந்தேன்னு பண்ண, திருமணம் பண்ணவனுக்கும் இந்த அக்கறை பொறுப்பு இருக்கணும், திருமணம் பண்ணாதவனுக்கு இந்த அக்கறை இருக்கணும். பண்ணாதவங்களுக்கும் அதுதான் நான் கேட்கிறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே அந்த பொறுப்பு உணர்ச்சின்னு ஒண்ணு தேவை இருக்கு இல்லையா? இப்ப அதுதான் நான் கேட்கிறேன். இப்ப நான் தனி மனிதன், இப்ப வந்து எனக்கு வந்து இதுல விருப்பம் இல்ல அப்படின்ற அந்த கான்சியஸ் வரும்போது ஏன் வருது அப்படின்ற போது எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்ற கேள்விக்கு நான் யாருக்கும் பதில் சொல்ல வேணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற அந்த நிலைக்கு போகுது. அப்படி போகும்போது அப்ப என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்க போகுது இந்த சொசைட்டிக்கு அப்படின்ற செகண்ட் கேள்வி வருது. அப்ப அந்த கேள்விக்கு வரும்பொழுது சரி மனித சமுதாயம் உருப்படியாதன ஒண்ணு நம்ம பண்ணுவோமே அப்படின்ற அந்த நிலைக்கு வருது. அப்படி பண்ணும்பொழுது ஒரு நிலையா போயிட்டே இருக்குல்லையா? அதுதான் கேட்கிறேன் நான் எனக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்ற கேள்வி. நான் வந்து சமுதாயத்துக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க, நீயும் சமுதாயத்துக்கு எதுவும் செய்யுங்க. 2 ஒண்ணுதான்.
என்ன உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சமுதாயத்துக்காக பாடுபடுறது இல்ல. திருமணம் ஆகியிருக்கணும், திருமணம் இருக்கணும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. முதல்ல சமுதாயத்துக்கு எது செய்யணும் அப்படிங்கிறத அதுதான். இந்த ஊரு துன்பப்படுகின்ற பொழுது நீ வந்து உன்னுடைய அறிவை பயன்படுத்தி அவங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணு. அப்படித்தான் கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும். எல்லாரும் போய் செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ வண்டி ஓட்டுறவங்க ஒருத்தனா இருக்கும், பயணிகள் வேற ஒரு மாதிரி இருப்பாங்க. பயணிகள் ஏறுவாங்க, பாதுகாப்பாக இறக்கி விட்டு வருவாங்க. அவங்க சொல்றது அவன் கேட்பான். பயணிகள் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டுநர் சொல்றது கேட்பான் அப்படிங்கிறத. அவன் சரியான வழியில் கூட்டிட்டு போவான் அப்படிங்கிறது தான். எல்லாரும் இருந்தா இவனுக்கு கொஞ்சம் வேலை மிச்சம், அவன் கொஞ்சம் வேலை கவனமா இருக்கணும். இந்த பொறுப்பாளர்களுக்கு கவனம் அதிகமா இருக்கணும். வண்டி ஓட்டுறவனுக்கு தானே பொறுப்பு அதிகமா இருக்குது. ம். அவன் இயக்க போறான், அவனும் அதே இலக்குக்கு தான் போறான். இறங்கி அவன் வேலையை முடிக்கிறான். இப்படித்தான் எல்லாருமே. அப்ப பயணிகளும் ஒண்ணுதான். ஓட்டுநர் எவ்வளவு கவனமா இருக்கு. நேத்து பாரு ஒரு விமானம் தடகுறப்பல ஒருத்தங்க கூட சாகல. ஆச்சரியமா இருக்கு. கனடாவில் ஒரு விமானம் என்ன பண்ணியிருக்கேன், கீழே இறங்குறப்போ தலைகளாவே விழுந்துருச்சு வண்டி. சறுக்கிட்டு போய் சக்கரை மேல சக்கரை மேல இருக்குது, இப்படி உருண்டு கிடக்குது. தலைகீழா மாறிடுது, சக்கரை மேல தூக்கிட்டு இருக்குது. நல்ல வேலை ஒரு திணிச்சு ஆகல. இது ஆச்சரியத்துல ஆச்சரியம், யாரும் நம்ப முடியாதது. என்னது ம். அந்த பூரா வலிக்கிட்டே பூரா பனி வலிக்கிட்டே போயிடுது. ஒரு பக்கம் டமார் நட்டிக்குது, அப்ப ஒரு இடத்துல நெருப்பு பிடிக்குது, வால் நொறுங்குது. பிடிச்ச தலைகீழ கீழே விழுந்துருச்சு. தலைகீழவே வலிக்கிட்டு போயிடுச்சு. காலையில மேல இருக்குது, கீழே இருக்குது, எல்லாம் உடச்சி ஓடியாடுறாங்க. சக்கரை மேல பார்த்துட்டு இருக்குது. யாருக்குமே ஒண்ணும் ஆகலைன்னு. யாரோ சில பேத்துக்கு மட்டும் இந்நேரம் அத்தனை பேர் செத்து சுடுகாடாயிருக்கணும், ஒருத்தருக்கு ஒண்ணுமே ஆகல. நம்பவே முடியல. என்னது ம். விழுந்து திரண்டு சாய் பின்னாடி எடுத்துட்டு போகுது. முதுகு காலெல்லாம் மேல சக்கரை பூரா மேல தூக்கிட்டு இருக்குது. சக்கரை அப்படியே மேல தூக்கிட்டு இருக்குது. விமானம் கீழே உருண்டு பிறண்டு கிடக்குது. ஆச்சரியமா இருக்கு. தலைகீழ்னு சொல்றோம் இல்லையா, தலை கீழாகவும் கால் மேலாகவும். ஆச்சரியமா இருக்கு எனக்கு. தலைகீழ் அது மாதிரி இந்த மாதிரி விமானத்தை நான் பார்த்தது கிடையாது. எத்தனையோ விமானத்தை நம்ம பார்த்துருக்குறோம், நொறுங்கி போய் கிடக்கேன். இது என்னடா கேட்டு காலையில மேல இருக்குது பாருங்க. ஆச்சரியமா இருக்கு. இப்போ அந்த இன்ட்ராஸ்டெல்லாம் பத்தி படிச்சு முடிச்சுக்கலாம். இன்ட்ராஸ்டெல்லாம் பத்தி படிக்கிறப்போ அங்கு விண்வெளியில் வாழுகின்ற சூழல் இல்லைங்கிறத காரணம். அதான் திரும்பி வர்றேன். ஆனா விண்வெளிக்கான சூழல் நம்ம உற்பத்தி பண்ணோம். நாங்கள் இன்ட்ராஸ்டலோட அடிப்படை நேற்று கூட போட்டிருக்கோம் பாருங்க. இன்ட்ராஸ்டலோட காரணம் என்னன்னு தூக்கி போட்டாச்சு. அது ம். இன்ட்ராஸ்டலோட கதை என்னன்னு கேட்டிருந்தேன் சாட் ஜிபியில். அவன் கரெக்டாக சொல்லிட்டான். தூக்கி எல்லாத்தையும் போட்டான் பாருங்க. அப்போ இந்த விண்வெளியில் வாழ்வதற்கான சூழல் பார்க்குறான். இப்போ தற்காலிகமா இல்லை. ஆனா நம்ம விண்வெளியில செயற்கை வீடு கட்டி வாழணும் அப்படிங்கிறது தான். இப்போ அது யாருக்கும் தெரியல. செயற்கை வீடு கட்டி வாழணுங்கிற எண்ணம் இன்னும் யாருக்கும் வரல. விண்வெளி நகரங்களை அமைக்கணுங்கிறது இவனுக்கு வரல. என்னது இப்போ இந்த விண்வெளி நகரத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எலன் மாஸ்க் பேசுறான், எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. விண்வெளி நகரங்கள் இதே மாதிரி அமைக்கணும். கற்பனை எல்லாம் பயங்கரமா தான் போயிட்டு இருக்குது. அவன் இந்த பூமியில இடம் இல்லைங்கிறது அவன் அது நல்லா பண்ணிட்டான். பூமியில இடம் இல்லை அப்படிங்கிறது அவன் போறான். அவன் பூமியில இடம் இல்லை, பிரச்சனை நம்ம சொல்ற கருத்து அப்படியே இன்ட்ரெஸ்ட்ல பேசியிருக்கிறான். என்ன அங்க வீடு கட்டி வாழ்றதுக்கு அவனுக்கு தெரியல. இப்ப வீடு கட்டி வாழ்றதுக்கான வேலையை பண்ணியிருக்காங்க. செயற்கை விண்வெளி மையத்தை செயற்கை விண்வெளி மையம்னு சொல்றோம் இல்லையா, அது விண்வெளி வீடுன்னு தான் சொல்லணும். அதுக்கு பேரு விண்வெளி வீடு. அது ஆராய்ச்சி மையமா வச்சிருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணிட்டா கண்டுபிடிக்கிறதுக்காக, அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சி கூடமா மாத்திட்டாங்க. எடுத்தோடனே நம்ம இப்ப பாத்தீங்கன்னா வீடு வந்திருக்கும். இப்ப நான் பூமியில வீடெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆராய்ச்சி கூடன்னு ஒன்று கண்டுறேன். இப்ப ஆராய்ச்சி கூட தான் கொண்டு போயிட்டான். எதுக்கு ஆராய்ச்சி கூட கொண்டு போனா மனிதனுக்கு தேவையானது என்னென்ன பண்ணணுங்கிறதுக்காக தான். அது சரியா தான் போயிருக்குது. இங்க இருக்கிறப்ப முதல்ல வீடு கட்டி வாழ்ந்திருப்பான். அப்புறம் தான் ஆராய்ச்சி மையம் வந்திருக்கு. விண்வெளியே அவனுக்கு ஆராய்ச்சி மையம் தான். அப்ப வீடு எப்படி கட்டுனீங்க நீங்க? காட்டுல வாழ்றவன் எப்படி வீடு கட்டினா ஓலை கண்டுபிடிச்சான். ஓலை யாரை கட்டாங்கன்னா இயற்கை என்னென்ன பண்ணுது பாக்குறான். பாம்பு என்ன பண்ணுது, பறவை என்ன பண்ணுது, விலங்கு என்ன பண்ணுது, எல்லாம் பாக்குறான். நமக்கு முன்னாடி அதெல்லாம் கட்டி பழகி இருக்குதே. இப்ப பறவை பார்த்தா வீடு கட்டியிருக்கான் சொல்றான்ல. பறவையை பார்த்தா விமானம் படைச்சான், காற்றை பார்த்தான் படைச்சான்னு சொல்றீங்களா இல்லையா? கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடுவார். பறவையை கண்டான் விமானம் படைத்தான், எதிரிலை கேட்டான் வானொலி படைத்தான், பாயும் மீன்களை படகளை கண்டான் எதிரில். இதெல்லாம் கரெக்டா தானே வருது. மனிதன் மாறிவிட்டான்,
மதத்தில் ஏறிவிட்டான் அப்படின்னாங்க. ஆமா, மனிதன் மாறிட்டா கடைசியில மதத்துல ஏறிட்டான். மதம் மதம் பயங்கர ஆபத்தானது. சித்தர்களுடைய மதம்ங்கிறது சித்தர்களை வந்து அழிவை எதிர்க்கிற மதம். சித்தர்களுடைய கொள்கை வந்து அழிவை எதிர்ப்பது. அழிவு வருகின்ற பொழுது ஆக்கத்தை நோக்கி போவது, சுருக்கம் வருகின்ற பொழுது விரிவை நோக்கி போவது. இப்ப நம்ம சுருக்கம் வந்துட்டு இருக்கு இல்லையா, பூமியில வாழுகின்ற தடம் பூமியில வர வர சுருங்கிட்டு வருதுங்க, விவசாயம் அழிஞ்சிட்டு வருதுங்க. ஐயா ஏன்னா இது அப்போ இந்த கேள்வி ஒன்று கேட்க தோணுங்க. இப்போ வந்து திருவள்ளுவரும் பாத்தீங்கன்னா துறவு அப்படின்ற அந்த அதிகாரத்துல அப்ப அவர் அதை பத்தி பேசுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்க தோணுது. ஒழுக்கம் தான் துறவு. ஒழுக்கமா இருக்கிறது தான் துறவு. துறவுங்கிறது ஒண்ணு இல்ல, துறவு ஒழுக்கமா இருக்கிறது. துறவு ஒண்ணுமே இல்லையே, ஒழுக்கமா இருக்கிறது தான் துறவு. ஒழுக்கத்துக்கு விளக்கமே சொல்ல மாட்டாரு பாருங்க. ஒழுக்கம்னு சொல்லி போட்டு தனியா எழுதியிருப்பாரு. ஒழுக்கம் இனிமே சொல்ல மாட்டாரு. ஆனா நல்லவர்களை சார்ந்து வாழ்தல் தான் ஒழுக்கம், அவ்வளவுதான். நல்லவர்களை சார்ந்து வாழ்தல், இதுல என்ன பெரிய இருக்கு? நல்லவர் பண்புடையாரை போய் சார்ந்து வாழுங்கன்னு சொல்லிட்டாரு. அதுல இருந்து ஒழுக்கத்துக்கான விளக்கமே இல்லை. ஒழுக்கம்னா இந்த பசிதாக்கத்தை கட்டுப்படுத்துறது தான் ஒழுக்கம். பசியர் உணர்வை இந்த பசிதாக்கத்தை கட்டுப்படுத்தி வாழ்றது ஒழுக்கம். சரியா? நன்றி. நாளைக்கு நன்றி.